அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். கவலைகளின் அளவு கையளவு இருக்கும் வரைதான் கண்ணீருக்கும் வேலை. அது மலையளவு ஆகும்போது மனமும் மரத்து போகும். மன்னிக்கப்படுவோம் என்பதாலேயே பல தவறுகள் செய்கிறோம். ஒரு நொடி பொழுதில் விழும் அடி ஆறுவதற்கு காலங்கள் ஆகுமே என்பதை உணர்வதில்லை. செயல்படுவோம், நல்லதே நடக்கும் என்ற பொது நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை நிச்சயம் வளமடையும். ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும் சிறு வித்தியாசம்தான். நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம், நம்மை தவிர ஏதுமில்லை என்று நினைப்பது ஆணவம். அன்பிலே நண்பனை வெற்றிகொள், களத்திலே நண்பனை வெற்றிகொள், பண்பிலே சபையை வெற்றிகொள். ஒவ்வொரு தோல்வியும் ஓர் அனுபவம், ஒவ்வொரு இழப்பும் ஓர் லாபம். நம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஓர் எச்சரிக்கை, ஒவ்வொரு நட்டமும் ஓர் பட்டறிவு, ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல். அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி, ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்பவன் மூடன், ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்டை. தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்திக் கொள்பவனே மனிதன். பணக்காரன் வீட்டுப்படியை மிதிக்காதே, அங்கே அவமானம் காத்திருக்கிறது. அழகான உருவத்தை பார்த்து ஏங்காதே, அங்கு ஆணவம் தலை தூக்கி நிற்கிறது. எதிரி எப்போதும் எதிரியே, நண்பன்தான் அடிக்கடி பரிசீலிக்கப்பட வேண்டியவன். பிறப்பால் தொடரும் உறவுகளை அல்லாமல் பிணைப்பால் தொடரும் உறவுகளே உன்னதமானவை. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே, உன் வாழ்நாளில் அதன் பயனை காண்பாய். எதிர்பார்ப்பதை குறைத்துக்கொள், வருவது மனதை நிறைய வைக்கும். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். முதல் தவறு மட்டும் அச்சத்தையும், முதல் மன்னிப்பு கோரல் வெட்கத்தையும் தரும். மன்னிப்பு கோரலுக்கு பயந்தே பல தவறுகள் கருவிலேயே இறந்து விடுகிறது. சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை. இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை கவனமாக கையாள வேண்டும். இதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு கவனமாக இருக்க வேண்டும். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? கருடன் சொன்னது, யாரும் இருக்குமிடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அதில் அர்த்தம் உள்ளது. கவிஞர் கண்ணதாசின் வரிகளை பாருங்கள். ஒவ்வொரு வரிகளுமே நாம் உணர வேண்டிய வரிகள், பிறருக்கு உணர்த்த வேண்டிய வரிகள். இந்த வரிகளை வாசிக்கும் போது பல கதைகள் நமக்கு நினைவுக்கு வந்து போகும். சில கதைகள் நம் மனதில் நிலையாக நிற்கும். என்ன இது என்று யோசிக்கிறீர்களா? ஆம், நாம் இன்று காண இருக்கும் அரங்கம் கதை அரங்கம். கதை சொல்வது என்பது பெற்றோர்களால் தொன்று தொட்டு கடைபிடித்து வரும் பழக்கமாகும். ஒரு நல்ல கதை கேட்கும் குழந்தை அதனுடைய மனம் மாற்றத்தை ஏற்படுத்தும். குழந்தையின் ஒட்டுமொத்த ஆளுமையையும் வளர்க்கும். இதில் நமக்கு சற்றும் சந்தேகமில்லை. குழந்தைகளுக்கு சோறூட்டும் போது குடும்பங்களில் கதை சொல்லியே ஊட்டினார்கள். அது மட்டுமல்ல, முன்பு பள்ளிகளில் மாரல் வகுப்பு என்று நீதி போதனை வகுப்பு இருந்தது. இதில் நீதி கதைகள் சொல்லப்பட்டன. தவிர ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போதும் பாடத்தை எளிமைப்படுத்த கதைகளை சொல்லியே பாடத்தை நடத்தினார்கள். கதை சொல்வது மூலம் ஒவ்வொரு ஆசிரியரும் தான் பயிற்றுவிக்கும் திறன்களை மேம்படுத்தி கொண்டார்கள். கதை சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களோடு நல்ல நண்பர்களாகவும் இருந்தார்கள். இன்றளவும் இது வழக்கத்தில் இருக்கிறது. குறைந்துதான் போயிருக்கிறதே தவிர மறைந்து போகவில்லை. மனித வாழ்வில் நிகழும் ஓர் நிகழ்ச்சியை, உள்ள போராட்டத்தை, சிக்கலை உணர்ச்சியுடன் மக்கள் உள்ளத்தில் பதியும்படி கலைத்திறனுடன் சித்தரிப்பதே சிறுகதை என்று கூறப்படுகிறது. சிறுகதைகளின் வளர்ச்சி பெற்ற நிலையே புதினங்கள். பொருளோடு புணரா பொய்மொழியானும், பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும். இங்கு தொல்காப்பியரின் கதை மரபை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் சிறுகதைகளையும் புதினங்களையும் வாசிக்க வேண்டும் மற்றும் வாசிப்பு திறனோடு உங்களை ஆய்வு நோக்கிலே சிந்திக்க வைக்க வேண்டும். இதுவே இவ்வரங்கத்தின் நோக்கமாகும். இவ்வரங்கத்தில் சிறுகதை பற்றியும் புதினங்கள் பற்றியும் உரை நிகழவிருக்கிறது. முதலில் சு. தமிழ்ச்செல்வியின் யதார்த்தம் சிறுகதை பற்றி சிறப்புரை ஆற்ற வருகிறார் தஞ்சாவூர் பான்செக்கஸ் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் சு. சத்யா அவர்கள். எல்லா திறமைகளையும் ஒருங்கே பெற்ற பேராசிரியர் முனைவர் சு. சத்யா அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கம். அடுத்து சமூகவியல் பார்வையில் கண்மணி குணசேகரின் புதினங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்ற இருப்பவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கல்லூரி பேராசிரியர் முனைவர்
கி. சுதா அவர்கள். பல சிறப்புகளை பெற்ற பேராசிரியர் கி. சுதா அவர்களுக்கு என் நன்றியும் வணக்கமும். அடுத்து ராஜம் கிருஷ்ணன் கரிப்பு மணிகள் நாவலில் மனித மாண்புகள் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றுபவர் தஞ்சாவூர் பான் செக்கர்ஸ் மகளிர் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் க. முத்தழகி அவர்கள். பல பெருமைகளை பெற்ற அவருக்கு என் நன்றியோடு வணக்கத்தை கூறுகின்றேன். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, சிறுகதை புதினங்களை படிப்போம். இப்படைப்புகளில் நல்ல ஆய்வுகளை மேற்கொள்ளுவோம். படிப்போனாகி படைப்போனாக மாறுங்கள். அதற்கு இப்போதே வாசிப்போம், நேசிப்போம். அனைவரும் தமிழால் இணைவோம். நான் உங்கள் முனைவர் சே. அஜிதா, துறைத் தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சிறுகதை என்பது சுருக்கமான கதை கூறும் புனை வகை உரைநடை இலக்கியமாகும். பெரும்பாலும் ஒரு மைய கருவிடை அல்லது நிகழ்ச்சியின் அனுபவத்தை விவரிக்கும் இலக்கிய வகையாகும். சிறுகதை பொதுவாக குறும்புதினம் மற்றும் நாவலை விட சுருக்கமானது ஆகும். சிறுகதைகளில் ஒரு பொது அம்சம் இருக்கிறது. படித்த 2 நிமிஷத்தில் மறந்து போய்விட்டால் அது சிறுகதை அல்ல. சிறுகதை என்பது தந்தத்தில் பொம்மையை கூர்மையாக செதுக்குவது போன்றது. நல்ல உரைநடையினால் சிறுகதை செதுக்கப்பட வேண்டும். சொல்லுகின்ற செய்தியை கூர்மையாக தெளிவாக சொல்லிட வேண்டும். ஒரு சிறுகதைக்கு பின்னே உள்ள படைப்பாளர்களின் கலையாற்றல், கற்பனை திறன், சொல்லாட்சி, அவர் மறைமுகமாக கூறும் செய்தி, இவை அனைத்தும் இலக்கிய வரம்புகளை விட முக்கியமானவைகள். ஒரு நல்ல சிறுகதை என்பது ஒரு சுவைமிக்க மாம்பழத்தை இறுதி வரை விரும்பி சுவைப்பது போன்றதாகும். அவ்வாறு இன்றி மாம்பழத்தை முதல் கடியிலே வீசி எறிந்து விட வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சிறுகதை ஏற்படுத்தினால் அச்சிறுகதையினால் பயனொன்றும் இல்லை. அடுத்ததாக புதினம் அல்லது நாவல் என்பது மக்களால் பரவலாக விரும்பப்படும் ஒரு இலக்கிய வரம்பாகும். இதில் வாழ்க்கையும் நிகழ்வுகளும் கற்பனையாக உரைநடையில் எழுதப்படுகின்றன. நாவல் எனும் சொல் புதுமை என்ற பொருளை தரவல்லது. இச்சொல் நவாலியோ எனும் இத்தாலி மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டதாகும். நாவல் என்பதற்கு மனித உணர்ச்சிகள், அவர்தம் செயல்கள் ஆகியவற்றை விளக்கி எடுத்துரைக்கின்ற உரைநடையில் அமைந்துள்ளது. அதை கதை என்று சொல்லப்படுகிறது. இத்தாலி நாட்டில் தோன்றிய நாவல் இலக்கியம் தொடக்கத்தில் காதல் நிகழ்வுகளை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. பின் இயற்கையாக நடக்கும் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த சிறுகதை நாவல் அரங்கத்திற்கு வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். நான் உங்கள் அமிழ்தினி. நன்றி, வணக்கம். வாழ்க்கை என்னும் பாதையில் கண்டிப்பான அன்புடன் மாணவர்களை வழிநடத்துபவர் ஆசிரியர். அந்த வகையில் முனைவர் சு. சத்யா அம்மையார் அவர்கள் தமிழ்துறை தலைவர், பான் செக்கர்ஸ் மகளிர் கல்லூரி தஞ்சாவூரில் பணியாற்றி வருகிறார். இவர் கவிதை, கட்டுரைகள், சிறுகதை, பட்டிமன்றம், கவியரங்கங்கள், கருத்தரங்கம் என அனைத்திலும் வலம் வருபவர். இவர் இலக்கிய திலகம் விருது, சிறந்த சிறுகதை எழுத்தாளருக்கான வானதி விருது போன்ற 10ற்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்றுள்ளார். 50ற்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் எழுதியுள்ளார். இப்பொழுது யதார்த்தம் என்ற தலைப்பில் சிறுகதை ஒன்றை நம்மிடையே கூற வருகிறார். அன்னை தமிழே, அழகு பெரு நிலவே, உன்னை வணங்குகிறேன். இன்றைய சமூகம் எதை நோக்கி செல்கிறது? இல்லை, இந்த சமூகம் எதை நோக்கி சென்றாலும் என் தாய் தமிழை நான் மறக்க விடேன். தமிழனால் தமிழன் மீண்டான் என்பது இனி என்றும் ஆகட்டும்
என்பதை சரித்திரமாக்கி தமிழ் உயராய்வுவேல் வலையொலியில் தமிழின் இனிமையை பன்முகத் துறைகளின் வழி உலகம் எங்கும் பறந்து மனம் வீசச் செய்யும் திருவிக அரசு கலைக்கல்லூரியின் தமிழ் உயராய்வுத்துறையின் தலைவர் முனைவர் சே. அஜிதா அம்மாவை வாழ்த்தி வணங்குகிறேன். மற்றும் இந்நிகழ்வில் தொடர்ந்து பேராதரவினை நல்கி தமிழ் அமுதை பருகி வரும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்குகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது சிறுகதை. கதை என்றால் பிடிக்காதவர்கள் எவருமே இல்லை. கதை என்றால் என்னையா கதை கதையாக விடுறான் பாரு அப்படின்னு சொல்லுவோம். கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாரு அப்படிம்போம். கதை என்றால் கேட்கவும் பிடிக்கும், சொல்லவும் பிடிக்கும். மானுட வாழ்வியலில் யதார்த்த நிகழ்வுகளை சிறுகதைகள், நாவல்கள், காப்பியங்கள், புராணங்கள் என்று பல்வேறு கூறுகளில் நம் தமிழ் மொழியில் இலக்கியமானது காலந்தோறும் வளர்ந்த நிலையை நாம் அனைவரும் அறிந்ததே. அவ்வகையில் சிறுகதைக்கு தனித்துவம் உண்டு. ஏனெனில் சுருங்க சொல்லி விளங்க வைக்கிற ஒரு தன்மையோடு குறித்த நேரத்தில் விரைவாக படித்து முடித்து மன நிறைவை ஏற்படுகிற ஒரு நிகழ்வு. அந்த வகையில் நாம் அனைவருமே சிறு பிள்ளையிலிருந்து கதைகளில் ஆர்வமாக கேட்போம். சங்ககாலம் முதல் இன்று வரை கதை என்றாலே அனைவருக்கும் பிடிக்கும். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது யதார்த்தம் என்ற சிறுகதை. யதார்த்தம் இன்றும் யதார்த்த வாழ்வியலை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் சமூகம் இன்றும் உள்ளது என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம். ஏனெனில் இந்த யதார்த்தம் எனும் சிறுகதையுடைய எழுத்தாளர், கதையுடைய தலைப்பு யதார்த்தம். இந்த சிறுகதையை எழுதிய எழுத்தாளர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டி வட்டம் கற்பநாதர் குளம் தெற்கு என்கிற ஊரில் இவர் பிறந்தவர். இவர் ஆசிரியர் பணியில் இருந்து கொண்டு எண்ணற்ற நாவல்களையும் சிறுகதைகளையும் எழுதி வரும் நல்ல ஒரு திறன் படைத்த பேராற்றல் மிக்க ஆசான். இவர் தமிழக அரசுடைய தமிழ் வளர்ச்சித்துறை விருதையும் கலைஞர் பொற்கிழி விருதையும் இவர் பெற்றவர். இத்தகு பெருமைக்குரிய எழுத்தாளர் தமிழ்ச்செல்வி அம்மா அவர்கள் எழுதிய யதார்த்தம் என்னும் கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இன்னைக்கு எவ்வளவோ நம் மனிதர்களை நாம் சந்தித்திருப்போம், அதாவது சந்திப்போம். அன்றாடம் நமக்கு விவரம் தெரிந்த நாட்களிலிருந்து இன்று வரை எத்தனையோ மனிதர்களை நாம் பார்த்திருப்போம். அவர்கள் அனைவரும் நம் உள்ளத்தில் நிற்பது கிடையாது. ஒரு சிலர் தான் நம் உள்ளத்தில் நிற்பார்கள். காரணம் அவர்களுடைய பண்பாடு, செயல், பழக்க வழக்கம், அவர்களுடைய அந்த அன்பின் வெளிப்பாடு, இப்படியாக நாம் கருதுவோம். ஒரு சமூகம் என்பது எப்படி இருக்கிறது, அந்த சமூகத்தில் யதார்த்தமாக வாழ்கிறவர்கள் எப்படி துன்ப நிலையிலேயே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வாழ்வியல் விழுமியத்தை தன்னுடைய கதையில் இந்த கதாசிரியர் படைத்திருக்கிறார். ஒரு கணவன் மனைவி, கணவனுடைய பெயர் மாரியப்பன், மனைவியுடைய பெயர் கண்ணம்மா. அவங்க அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. யார்? மாரியப்பனுடைய அம்மா. அவங்களுக்கு ஒரு 3.5 வயது மகன் ஒருவன் இருக்கிறான். அவர்கள் அன்றாடம் வயலுக்கு போய் வேலை செய்து வந்தால்தான் வாழ்வாதாரம். அப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடியான சூழலில் அன்றாடம் பிழைப்பு வேலை செய்ய போனாதான் அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் அன்றாடம் வயிற்று பிழைப்பேன். இப்படி கடந்து செல்லுகிற வாழ்க்கை சூழலில் ஒரு நாள் காலையில் எழுந்து பார்க்கிறார்கள், பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்கிறது.
3½ வயது மகன் காய்ச்சலில் இருக்கிறான். நெருப்பு மாதிரி கொதிக்குது. மாரியப்பன் உடல் மீது வைத்து பார்த்துட்டு, என்னடா பிள்ளைக்கு இப்படி கொதிக்குதே, மருத்துவமனைக்கு போகலாமா? காசு இருந்தால் காசு இருக்கிற மருத்துவமனைக்கு போனால் உடனே மருத்துவரை பார்த்துட்டு வந்துடலாம். கையில் காசு இல்லை, வேலைக்கு போனால் தான் காசு. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கும்போது அரசு மருத்துவமனைக்கு போகணுன்னா போயிட்டு வர்றதுக்குள்ளே அங்கே பொழப்பு போயிடும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க கணவனும் மனைவியும் மாறி மாறி. அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, பக்கத்தில் ஒரு சுடுதண்ணியை வாங்கிட்டு வந்து போட்டு, ஒரு டீ தண்ணியை போட்டு, பிள்ளைக்கு ஒரு சொர மாத்திரையை கொடுத்துட்டு நம்ம போயிட்டோம்னா வந்து பார்த்துக்கலாம். மாலையில் வந்து ஒரு நண்டு ரசம், வயலுக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரும்போது நண்டு வயலில் இருக்கிற நண்டை வந்து பிடித்துட்டு வந்தோம்னா நசுக்கி அதை தட்டி போட்டு ரசம் வச்சு 3 வேளை கொடுத்தா பிள்ளைக்கு வந்து காய்ச்சல் சரியாக போயிடும் என்று சொல்லி யதார்த்தமாக அந்த தாய் பேசுகிறாள். அப்பொழுது சரின்னு சொல்லிட்டு மூவருமே வயலுக்கு சென்று விடுகிறார்கள். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாரியப்பன் வந்து கேட்கிறாரு, அப்போ நீ வந்து மருத்துவமனைக்கு, அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மருத்துவமனைக்கு போனால் வேலைக்கு போக முடியாது, பிள்ளைய அழைச்சிட்டு அரசு மருத்துவமனைக்கு போனோம்னா வேலை பார்க்க முடியாது, வேலை கிடைக்காது, அன்னைக்கு பொழப்புக்கு காசு திண்டாட்டம். தொடர்ந்து நம்ம வேலைக்கு போனோம்னா தான் நீ மூக்குத்தியை வச்சிருக்கல, அடவு வச்சிருக்கல, அதையாவது மூட்டலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இது மாதிரி பதிவு பண்ணுகிறாங்க. அவங்க மனசில் உள்ள வருத்தங்களை யதார்த்தமாக பேசிக்கிறாங்க. சரி 2 காசு கிடைக்கும், அப்போ தான் நம்ம திருப்ப முடியும், வச்சுருக்க மூக்குத்தியை மூட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு புள்ளைய போட்டுட்டு கிளம்பிட்டாச்சு. வயலுக்கு போனால் அங்கே அந்த உழவு நிகழ்வு சொல்லப்படுகிறது இந்த கதையில். ஏனென்றால் ஆடியிலிருந்து அது ஒவ்வொரு பருவமாக குருவை, சம்பா, தாளடின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் அந்த விதைப்பு விதைக்கப்படுகிறது. ஆனால் இன்றைய சூழலில் அது இல்லாமல் போய்விட்டதே. இப்போ மழை பொழிந்தால்தான் சில பேர் அந்த வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டது போல் இன்றைய சமூகத்தில் விளைச்சல் ஆகிவிட்டது என்று சொல்லி அது ஒரு பக்கம் வருத்தம். அந்த ஒரு நெருக்கடியான சூழலில் அன்றாட நம்ம வந்து வேலைக்கு போனால் தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும், நம்ம குடும்பத்தை வந்து நடத்த முடியும் என்கிற ஒரு நெருக்கடியில் இவர்கள் வந்து பயணிக்கிற ஒரு நிலை. அப்போ இப்போ வயலுக்கு போயாச்சு. வயலுக்கு போய் அங்கே வந்து ஆணுக்குரிய வேலையையும் பெண்ணுக்குரிய வேலையையும் பார்த்துட்டு அந்த களை எடுக்கிற வயலில் அவர்கள் வந்து அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கும்போது அந்த வயலில் வந்து ஓடி வருகின்ற அந்த நண்டை பிடிச்சி தன்னுடைய அந்த முந்தானையில் அந்த அம்மா முடிஞ்சுக்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வயலில் வேலை செய்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த முந்தியை வந்து இந்த பக்கம் இடுப்போட சொருவிருப்பாங்க, அதை அப்படியே மடித்து அது உள்ள நண்டை போட்டு அப்படியே இடுப்போடு அப்படி கட்டி வச்சுருக்காங்க. அது நரன்னு உள்ளர ஓடுது. அந்த காட்சியெல்லாம் அந்த கதையில் வந்து யதார்த்தமாக பதிவு பண்ணியிருக்க ஒரு நிலையை, அந்த யதார்த்தங்கிற கதை எப்படி, அதாவது யதார்த்தம் ஒரு வாழ்வியலை யதார்த்தமாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களும் இன்றைய சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை யாரும் பார்க்கவில்லையா, இல்லை என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்கம் பக்கத்தினர் வந்து அதற்கு ஒரு இரக்கம் காட்டவில்லையா என்கிற ஒரு நிலையும் நமக்கு கேள்விக்குறியாக வருகிறது இந்த கதை முடிவில் பார்க்கும்போது. சரி, இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா வயலில் நண்டெல்லாம் பிடிச்சி போட்டுட்டு மாலை வேலை வந்துருச்சு, பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியலையே, போய் நண்டு ரசம் வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வர்றாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா பிள்ளை வந்து மிகவும் மோசமான நிலையில் வந்து கிடக்கிறான். எப்படின்னா அதாவது எப்படி சொல்கிறது, ஒன்றுமே இல்லை, ஜடம் மாதிரி அவன் கிடக்கிறான். கிடந்தோடனே ஒன்றுமே புரியலை அவங்களுக்கு, என்னடா இது இப்படி வந்து உயிரற்ற நிலையில் பிள்ளை எடுக்கிறான்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஆவேசமாக கத்திக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கணவனும் உள்ள மாரியப்பனும் உள்ள வந்துடுறாரு. சரி நாங்கள் 2 பேரும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் மனைவியும் ஒரு சொம்பு எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு தோலில் அந்த பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் மஞ்சள் பையில தூக்கியெல்லாம் போட்டுக்கிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊருக்குள்ளே அந்த கிராமத்துக்குள்ளே வர ஒரு பேருந்து அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு, அந்த பேருந்தை பிடிச்சி பிள்ளையை தூக்கிட்டு அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க. இங்கேருந்து போகையிலே பிள்ளைக்கு பாதி உயிர் போயிடுச்சு, அந்த அளவுக்கு தான் பிள்ளையுடைய நிலைமை. இவங்க அரசு மருத்துவமனைக்கு போய் உள்ளே நுழைந்த உடனே அந்த செவிலியர்கள் வந்து பிள்ளையுடைய நிலையை பார்த்துவிட்டு நாங்கள் மருத்துவம் செய்ய மாட்டோம் என்று மறுக்கிறார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை.
அந்த அளவுக்கு பிள்ளையுடைய நிலை மோசமாக இருக்கிறது. இவர்களுக்கு அது புரியவில்லை, தெரியவில்லை. எப்படியாவது பிள்ளை பிழைத்து விடுவான், பிள்ளையை வந்து காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் கணவனும் மனைவியுமாக மாறி மாறி அவர்கள் காலில் விழுகிறார்கள். அந்த மனைவி அம்மா, அந்த கண்ணம்மா அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த செவிலியர் காலில் வந்து விழுகிறாங்க. என் பிள்ளையை காப்பாற்றுங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என் பிள்ளையை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு சொல்லி கதறுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் இரக்கப்பட்டு செவிலியர்கள் வந்து மருத்துவம் செய்கிறார்கள். சரி, பிள்ளைக்கு சரியாயிடும். காலையிலிருந்து சேற்றில் 2 பேர் கணவன் மனைவி இருந்துட்டு வர்றாங்க. விடிய காலம் அம்மா கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நம்ம இருக்கிறத வச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கையில் இப்போ ஒரு தேநீர் குடிக்கவும் ரொட்டி துண்டு வாங்க வந்தால் பணம் இருக்கு இவங்க கிட்ட. போய் ஆளுக்கு ஒரு ரொட்டி துண்டை தேநீரை 2 பேரும் பறக்கிறாங்க. யதார்த்தமாக பிள்ளை பழச்சிருவான், இனிமேல் பிள்ளை நல்லாயிடும், பிள்ளைக்கு ஒன்றும் கிடையாது, நல்லாயிடுங்கிற நம்பிக்கையில் 2 பேரும் அதை உண்டுட்டு அப்படியே அமர்ந்திருக்கிறாங்க. காலையிலிருந்து வேலை செய்த உடல் சோர்வு ஒரு புறம். ஒரு சாதாரணமாக அந்த தரையில் மாரியப்பன் வந்து துண்டை விரித்து போட்டு இப்படி சாயிறாரு. இந்த அம்மா அப்படியே, இந்த அம்மா ஒரு பக்கம் படுக்குது. கொஞ்ச நேரத்தில் எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சு பார்த்தா பிள்ளை இறந்து கிடக்கிறது. இவர்களால் தாங்க முடியவில்லை, கதறுகிறார்கள். கண்ணம்மா அம்மா கத்துறாங்க, மருத்துவமனையை 2ஆக கிளியிற மாதிரி கத்துறாங்க. இவர்கள் சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஓடி வந்து பரிதாபப்படுகிறார்கள். வேற ஒன்றும் செய்ய முடியாது, பிள்ளை இறந்து விட்டான். தவிக்கிறார்கள். இந்த அம்மாவை வெளியில் கொண்டு போய் இப்போ நள்ளிரவில் மரத்தட்டில் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஏனெனில் உள்ளர வந்து இருந்தால் பிணத்தை உள்ளே போட்டுட்டு அங்கே விதிமுறை, அரசாங்க விதிமுறை என்னன்னு தெரியும், அரசு மருத்துவமனையுடைய விதிமுறை. பொழுது விடிந்தாதான் இவங்களுடைய அம்மா வருவாங்க, வந்த பிறகு தான் பிரேதத்தை வெளியில் கொண்டு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர்கள் இருவரும் தவிக்கிறார்கள். மாரியப்பன் உள்ளே இருந்து பார்த்து கொள்கிறான். அவங்க அந்த கண்ணம்மா வந்து வெளியில் இருந்துக்கிட்டு அலறிக்கிட்டு கத்திக்கிட்டு ஓய்ந்து ஓய்ந்து துடிச்சு கொண்டு இருக்கிறார்கள். எப்படா பொழுது விடியும் என்று மாரியப்பனை காய்கிறது. 4:30 4:45 அவங்க அம்மா வந்துடுறாங்க. விடிய காலம் அங்கே ஊருக்கு கிராமத்தில் வர்ற முதல் பேருந்தை பிடிச்சி அவங்க அம்மா மருத்துவமனைக்கு. அவங்களும் யதார்த்தமாக வராங்க. புளிசோறு ரசம் வச்சு புளிசோரை கிளறி எடுத்துக்கிட்டு யதார்த்தமாக அந்த அம்மா வர்றாங்க. பிள்ளைய அழைச்சிட்டு போயிருக்கான், பிள்ளை சரியாக இருக்கும், நம்ம பிள்ளைய அழைச்சிக்கிட்டு நல்லபடியாக பார்த்துட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சாதாரணமாக அவங்க வர்றாங்க. வந்து பார்த்தா இவங்க 2 பேர் கத்திக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை, என்ன நடக்கிறதுன்னே தெரியவில்லை. அந்த மாதிரி ஒரு நெருக்குப்பாட்டான அந்த சூழலில் அந்த தாயானவள் புலம்புகிறாள். கொஞ்ச நேரம் தன்னுடைய வேதனையை கதறி ஆற்றினாள். பிள்ளையை இப்போ ஊருக்கு கொண்டு செல்ல வேண்டும், அவ்வளோ பணம் வசதி கிடையாது. ஏனென்றால் வாகனம் வைக்க வேண்டும், பணம் அதற்கு போதாது. 200 ரூபாய்க்கு மேலே கேட்பாங்க. அதுக்கு மேலே தானி வைக்கணுன்னாலும் அது ஒரு 150 ரூபா கேட்பாங்க. இப்போ வேறு வழியே இல்லை, என்ன பண்ணலாம் என்று சொல்லி மூவருமாக சேர்ந்து பேருந்தில் பிள்ளையை கொண்டு சென்று விடலாம். ஆனால் இறந்த பிள்ளை என்று காட்டிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் இருவரும் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் நம்ம பிள்ளையை வந்து சரியான தருணத்தில் வந்து ஊருக்கு கொண்டு போய் விடலாம் என்று சொல்லி அந்த தாயானவள் மாரியப்பனிடமும், அதாவது மகனிடமும் மருமகளிடமும் பதிவு பண்ணுகிறார். வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் இவர்கள் வெளியில் வருகிறார்கள். குழந்தையை மாரியப்பன் தோளில் போட்டுக்கொண்டு பேருந்தில் ஏறிவிட்டார்கள். 3 அதாவது பயணச்சீட்டு வாங்குவோம்ல, சின்ன பிள்ளைகளுக்கு அரை சீட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இவங்க 3 பேருக்கும் சேர்த்து பிள்ளைக்கும் சேர்த்து எதுவுமே நடக்காத போல் 3.5 சீட்டு வாங்கிட்டாங்க பயணச்சீட்டு. பேருந்து பாதி வழி தூரம் வந்து கொண்டு இருக்கிறது. திடீரென்று இந்த அம்மாவால் தாங்க முடியலை. பெத்த தாய்க்கு தானே தெரியும் பிள்ளை இறந்ததுடைய அந்த வேதனை. நல்லா முடிஞ்ச வரைக்கும் அவங்க கட்டுப்படுத்தி பார்த்தாங்க தன்னுடைய ஆற்றாமையை, இயலாமையை. தன்னுடைய பிள்ளை வந்து விட்டுட்டோமே, நம்ம பிள்ளை வந்து உயிர் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. ஏன்னா ஒரு பிள்ளை தான் அவன். கதறுகிற அவங்க முடிந்த வரைக்கும் கட்டுப்படுத்தினாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள கட்டுப்படுத்த முடியல. ஓன்னு கதறி ஏந்திரிச்சு அழுதோன்னா நேராக அந்த கம்பியில் போய் இடித்து, ஒரு பக்கம் பேருந்து கம்பி இடித்து அப்படியே இங்கெல்லாம் குத்தி, அந்த நெத்தியிலேருந்து குத்தி காது கண்ணோன்னு ரத்தம் வடியுது. ஒரு பக்கம் அங்கே பேருந்து ஓட்டுநர் ஒன்றுமே சொல்ல முடியல அவங்களாலையும். வேற ஒருத்தவங்க வந்து பயங்கர திட்டியிருப்பாங்க ரொம்ப. சரி, இவங்க சூழலை பார்த்துட்டு அவங்கள இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டுட்டோன்னே இவங்க அங்கே நின்றுட்டு என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியலை. பேருந்தை விட்டு இறக்கி விட்டாச்சு.
இறந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டீங்களே அப்படி சொல்லிட்டு. குழந்தை இறந்து கிடக்கு, யாராலையும் தாங்க முடியாத வலி. அந்த அம்மா கிடந்து போராடுகிறாள். மாரியப்பனுடைய தாய் வந்து போராடுகிறாள். அங்கே 2-3 கடையில் போய் கேட்குறா, என் பேரப்பிள்ளை இறந்து போயிடுச்சு, வீட்டுக்கு நான் கொண்டு போகணும், இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, எனக்கு வந்து பண வசதி கிடையாது, நீங்கள் உதவி செய்யுங்க, நான் அதாவது 2-3 தினங்களில் போய் கூலி வேலை செய்து அதற்குரிய பணத்தை வந்து உங்களிடம் வாங்கின தொகையை நான் செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லி ஒரு கடைக்காரரிடம் பணத்தை வாங்கி கொண்டு தானியில் ஏறி ஊருக்கு வந்து சேர்றாங்க. பிள்ளை அடக்கம் செய்யப்படுகிறார். இறந்து 2 நாளில் வீட்டில் விளக்கேற்றி வச்சு அந்த பிள்ளை விளையாண்ட பொருட்கள், அதனுடைய துணிமணிகள் எல்லாம் ஒரு ஓரமாக இருக்கிறது. இதை வெறித்து பார்த்த வண்ணமாக அந்த கண்ணம்மா தாயானவள் அப்படியே பறிகொடுத்து நிற்கிறாள். அப்பொழுது அவங்க மாமியார் வர்றாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்படியே உட்கார்ந்துருந்தா நம்ம வயிற்று பொழப்புக்கு என்ன பண்ணுறது, அடுத்தது நம்ம வாழணுமல்ல, நம்ம தலையில் இதுதான் எழுதியிருந்தால் அது நடந்து தான் ஆகும், அதை வந்து மாற்ற முடியாது, இதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம வாழ பழகி கொள்ளணும் அப்படின்னு தன்னுடைய மருமகளுக்கு வந்து புத்தி சொல்கிறாங்க. இதே நினச்சிருந்தா நம்ம அடுத்தது என்ன ஆக முடியும், அதனால் மறந்துடு, இயல்பாக இருக்க பழகிக்கோ, வேலைக்கு போ, வேலைக்கு போய் 4 பேரோட பேசினாதான் உனக்கு அந்த மனசில் உள்ள அந்த வேதனை மறையும் என்பதை வந்து பதிவு செய்கிறாங்க. பதிவு செய்த உடனே அந்த அம்மாவை வந்து கிளம்ப சொல்கிறாங்க. நீ வேலைக்கு போ மகனையும் போ என்று சொல்லி, ஏன்னா இன்றைக்கி போனால் தான் நம்ம கடை வாங்கிக்கிட்டு வந்திருக்கோம்ல, நம்ம பிள்ளை இறந்ததுக்காக தானே வேணும்னு சொல்லிட்டு கடை வாங்கிக்கிட்டு வந்தோம்ல, பிள்ளையை ஏற்றி வந்தோம்ல, அந்த வண்டிக்குரிய பணத்தை வந்து அந்த கடைக்காரனுக்கு செலுத்தணும்ல, அதனால நம்ம போனால் தான் கொடுக்க முடியும், கிளம்புன்னு சாதாரணமாக சொல்கிறாங்க. வேறு வழி இல்லை, ஏனென்றால் நமக்கு அதுதான் பொழப்பு என்று ஆகிவிட்டது. இறந்த பிள்ளையை நினைத்து கொண்டே இருந்தோமானால் நம்முடைய நிலை என்ன ஆகும் என்றவாறு அவங்க பதிவிடுறாங்க. நான் வந்து உங்களுக்கு வழக்கு சொல்லாக பேசாமல் இயல்பு என்னுடைய தமிழ் நடையில் நான் உங்களுக்கு இந்த கதையை பதிவு பண்ணுறேன். ஆனால் அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாகட்டும், சான்றோர் பெருமக்களாகட்டும், அந்த கதை வரிகளை படிக்கும்போது அந்த கிராமத்து மக்களுடைய வட்டார வழக்கு சொற்களை வந்து திறம்பட யதார்த்தமாக எப்படி பேசிக்குவாங்களோ அந்த நடையிலேயே அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அதுதான் அந்த கதையுடைய சிறப்பு. அப்படியாக இவர்கள் சொல்லிட்டு பிள்ளை நீ புறப்படு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேசிக்குவோம் நம்ம கிராமத்து பேச்சில். அவங்க சொன்னோன்னா அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சோறு எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம், பழைய சோறு தான், பெரும்பாலும் பழைய சோறு தான் கிராமத்தில் உள்ளவங்க வந்து உண்ணுகிற உணவாக, அதுவும் வயல் வேலையில் உள்ளவங்க தண்ணி தாகத்துக்காகவே பெரும்பாலும் வந்து பழைய சோறுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுதான் சிறப்பு, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா சொன்ன உடனே, மாமியார் சொன்ன உடனே ஒரு குசாவை எடுத்துக்கிட்டு அந்த குசாவில் போய் அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி அதில் உப்பு துள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு வேகமாக விறுவிறுன்னு போகிறாங்க. அங்கே தெருவில் ஒரு கூட்டம் போகுது, இன்றைக்கி எப்படியாச்சும் வேலை கிடைக்கணுமே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த அம்மா யாரோட வேலை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாம் சுறுசுறுப்பான ஆட்கள். அப்போ இந்த ஆட்களுக்கு எப்பொழுதுமே வந்து நல்லா சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து கட்டாயம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். எப்படின்னா அவங்கள கூப்பிடுங்க, அவங்க நல்லா சுறுசுறுப்பாக எதையுமே செய்வாங்க, இவங்களை கூப்பிடுங்க, இவங்க நல்லா சுறுசுறுப்பாக செய்வாங்க அப்படின்னு நம்ம கிராமத்தில் பேசிக்குவோம்ல. இப்போ வேலைக்கு ஆள் அங்கே கூப்பிடும்போது அவங்களே சொல்லுவாங்க, இவங்களை கூப்பிட்டா சீக்கிரம் வேலை நடந்துடும், இவங்களை கூப்பிட்டா சுறுசுறுப்பாக உடனே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவர்கள் வந்து விரைந்து சென்றார்கள். அப்போ தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை, அடுத்த கட்ட நிகழ்வை, அடுத்தது நாம் எப்படி வாழ வேண்டும், இதுதான் வாழ்க்கை. அதாவது இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவும் வரும் பகையும் வரும் உலகம் ஒன்றுதான், உலகம் ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இந்த உலகத்தில் வரும், எல்லாமே வரும். இன்னொரு பாடல் இருக்குட்ட, என்னடா பொல்லாத வாழ்க்கை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்லாம் என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையை யதார்த்தமாக எடுத்துக்கிட்டு ஓட பழகி கொள்ளுங்கள். வாழ்க்கையை வந்து யதார்த்தமாக ஓடணுமானால் நமக்கு வந்து எதையும் நம்ம வந்து சந்திக்க வந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி தான் இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா, பெத்த பிள்ளையை பறிகொடுத்து 2வது நாளே அவங்க வந்து வயல் வேலைக்கு செல்ல ஆரம்பிக்கிறாங்க. வேறு வழி இல்லை, வாழ வேண்டும்.
வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் அப்படிங்கிற மாதிரி மனசை வந்து நம்ம தான் ஏற்படுத்திக்க வேண்டும். ஆனால் இதில் இன்னொரு நிலையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த சமூகம் வந்து துன்பப்படுகிறவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறதா, ஏன் அவர்களுக்கு உதவ முன்வரவில்லை என்ற ஒரு கேள்வியும் இந்த கதையில் வந்து நமக்கு ஏற்படுகிறது. அந்த கதாபாத்திரங்களில் வந்து எவ்வளோ பேர் உள்ளே வர்றாங்க, பார்வையிடுறாங்க, இறக்கப்படுறாங்களே தவிர தங்களுடைய இரக்கத்தை ஒரு பொருள் உதவி செய்தோ அவர்களுக்கு அந்த கடைக்காரர் மட்டும் செய்திருக்கிறதாக அந்த கதையில் வந்து பதிவாகிறது. ஆனாலும் இந்த யதார்த்த வாழ்வியலில் அவரவர் பிழைப்பை வைத்து தான் அவரவருடைய வாழ்க்கை என்றவாறு இந்த கதை கொண்டு போய் முடிகிறது. என்னென்னு, ஆனால் இது உண்மை சம்பவமாக தான் எனக்கு தோன்றுகிறது. அவர்கள் வந்து உண்மை சம்பவத்தை வந்து ஒரு சில மெருகேற்றி அவர்கள் வந்து கதையை வந்து கொடுத்ததாக தான் நம்ம படிக்கும்போதே அந்த உணர்வு பூர்வமாக உணர முடிகிறது. ஏனெனில் மனதில் வந்து கள்ளக்கபடம் இல்லாத ஒரு யதார்த்த நிலை என்று சொல்வார்கள் பார்த்தீங்களா, அதை தான் அந்த கதையில் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. படிக்கும்போது நமக்கு கண்ணீர் வந்துவிடும். ஏன்னா அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமான ஒரு கிராம சூழலில் வாழ்கிற ஒரு குடும்பத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுவதுதான் அந்த யதார்த்தம் என்னும் சிறுகதை. அந்த யதார்த்தம் என்னும் சிறுகதையை பார்க்கும்போது மானுட வாழ்வியலில் வந்து யதார்த்த நிலை இருக்கும்போது பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனாலும் அந்த வாழ்க்கையும் ஒரு சுகமானதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி. இப்படி பல்வேறுபட்ட கோணத்தில் இந்த கதையை நம்ம படிக்கும்போதே நமக்கு தோணும், ஏன் அவர்கள் உதவ முன் வரவில்லை, ஏன் இவர்கள் உதவ முன் வரவில்லை, கட்டணம் இல்லாமல் இவர்கள் வந்து கதிகலங்கி நிற்கிற சூழலில் எப்படி ஒரு பரிதவிப்பு. அந்த அம்மா அலர்ன உடனே இறக்கப்படாமல் பேருந்தை விட்டு இறக்கி விட்டுட்டாரே அந்த ஓட்டுநர் என்று சொல்லி இந்த மாதிரிலாம் நமக்கு பல்வேறு கேள்விகள் வந்து எழும்பும். இருப்பினும் நடந்த நிகழ்வை அப்படியே வந்து படைத்திருக்கிறதாக தான் நம்மளால் கருத முடிகிறது. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கதையை வந்து கருவாக உருவெடுக்க வைத்து இந்த கதையை வந்து அம்மா கொண்டு போயிருக்காங்க. அப்போ யதார்த்தம், மானுட வாழ்வியலுடைய யதார்த்த நிலை, இந்த விளிம்பு நிலை மக்களுடைய யதார்த்த நிலையை வந்து இந்த கதை வந்து சுட்டி காட்டுகிறது. இதை படிக்கிற நாம் இன்னொன்று யதார்த்தமாக வாழ்கிற வாழ்வியல் அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய கதைகளை என்பதை விட நாம் பார்ப்பதை நம் கண் முன்னாடி கொண்டு வர நிகழ்வுகளை கதையாக்க முயலலாம். ஏனெனில் 2016 கல்விக்கூடம் சந்தையானது எனும் ஒரு தலைப்பில் வந்து ஒரு சிறுகதையை வந்து நான் எழுதி விருது வாங்கினேன். இது பெருமைக்காக சொல்லவில்லை. ஏனென்றால் கல்விக்கூடம் இன்னைக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறது, அந்த அடிப்படையில் அந்த கதையை எழுதினேன். அப்போ அதிலே ஒரு யதார்த்த நிலையை வந்து சுட்டப்பட்டிருக்கிறது. இது போல் மக்கள் வந்து இன்னும் கிராமப்புறத்தில் உள்ளவங்க வந்து ஒரு விழிப்புணர்வுக்குள் வராமல், விழிப்புணர்வுக்குள் என்பதை விட மனசில் ஒன்றுமே இல்லை, மனசில் அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. யதார்த்தமாக அன்றாடம் வாழ்வியல், என்னுடைய வாழ்வியல் காலையிலேருந்து இப்படி தான் என்னுடைய வாழ்வியல் அப்படின்னு வரையறுத்து கொண்டு கள்ளக்கபடம் இல்லாமல் மன மகிழ்வோடு வாழ்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. அதில் துன்பங்கள் நிறைய வந்தாலும் அதை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போடுகிற ஒரு நிலையையும் நம்மளால் காண முடிகிறது. அந்த ஒரு நிலையை வந்து இந்த யதார்த்த கதை வந்து வெளிப்படுத்துகிறது. அப்போ வந்து யதார்த்தம் அந்த இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் போராட்டம், பிரச்சனை, எவ்வளவோ நிகழ்வு நம்ம பார்க்குறோம். மன அமைதி இல்லாத ஒரு நிலையை பார்க்குறோம். இது சமூகம் வந்து இனி வரும் நாட்களில் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு கேள்விக்குறிக்கு ஆகிற ஒரு நிலை தான் இன்னைக்கு ஆகி கொண்டிருக்கிறது நடைமுறை வாழ்வியல். அதையும் மீறி இந்த யதார்த்தம் என்கிற கதையை படிப்பவர்கள் கட்டாயம் அவர்கள் மனதில் ஒரு மாற்றம் உண்டாகும். அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஒரு வாழ்வியலில் மானுட நேயம் கூட எல்லாமே அதில் புலப்படும். அதுதான் இந்த யதார்த்த கதையுடைய வெளிப்பாடு.
இதனை அனைவரும் இதுவரை பிள்ளைகள் கல்லூரி பிள்ளைகளுக்கு இது பாடத்திட்டமாக வைக்கப்பட்டிருந்தாலும் நிறைய பேர் வந்து படிச்சிருப்பாங்க, நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க, இதுதான் கதை தேர்வு நோக்கில் பார்த்துருப்பாங்க. ஆனால் உண்மையான மானுட வாழ்வியலின் மகத்துவமும் அந்த யதார்த்த நிலையில் அந்த விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வியல் பண்பாடு கலாச்சாரம் எப்படி இருக்கிறது, இனி வரும் நாட்களில் நம் கண்ணு முன்னே அப்படிப்பட்டவர்களுக்கு நம்மளால் ஆன உதவிகளை எப்படி செய்ய முன்வர வேண்டும் என்ற ஒரு லட்சிய நோக்கோடு தான் இந்த கதையை நாம் படிக்க வேண்டும். படிக்கிறவர்கள் கட்டாயம் உணர்வார்கள். ஏனெனில் பல்வேறு கேள்விகள் வந்து எழும்புகிற ஒரு நிலை இந்த கதையில் உண்டு. அப்படிப்பட்ட பல்வேறு சிக்கல்களுக்குள்ளாக அவர்கள் கடந்து போய் தன் வாழ்வியலை யதார்த்த நிலையில் ஓடுகிற நிலையும் சரி, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என் தலையெழுத்து, இதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர்கள் பிழைப்பை தேடி ஓடி அன்றாட உணவுக்கு தேவையானவற்றை தேவை என்ன வேணுமோ அதுதான் எனக்கு வேணும், அதை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா, இல்லை பிள்ளையை பறி கொடுத்துட்டு இப்படியே இருந்தால் அவங்க என்ன வாழ முடியாது, வேறு வழி கிடையாது அப்படிங்கிறத நம்ம சிந்திப்பதா? அப்போ இல்லை, எது நடந்தாலும் நடக்கட்டும், கடவுள் வெட்ட வழி என்று சொல்லி அடுத்தடுத்து நம் செயல்பாடுகளை செய்வது தான் மானுட வாழ்வியலுடைய மகத்துவம் என்பதை இந்த கதை வந்து அழகுபட பதிவு செய்கிறது. எல்லாருக்கும் நான் வந்து இதுவரை வந்து இந்த கதையை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதை வந்து நீங்கள் படிக்க வேண்டும். படிப்பதோடு இல்லாமல் உங்கள் கண் முன்னே நடக்கிற நிகழ்வுகளை கதையாக ஒரு படைப்பாக்கம் செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இவ்வளோ தூரம் வாய்ப்பு அளித்த அம்மையார் அஜிதா அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். உலகமெங்கும் வீற்றிருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி என்னும் பெருங்கடலிலிருந்து கரை சேர்த்திடும் கடற்கரை விளக்கும் ஆசிரியர்கள். அவ்வகையில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பணியாற்றும் முனைவர் கி. சுதா அம்மா அவர்கள் தமிழ்துறை கௌரவ விரிவுரையாளர். இவர் 47 கருத்தரங்க கட்டுரைகள், 7 ஆய்விதழ் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். எழுத்தாளர் சரஸ்வதி ராமநாதன் என்ற ஒரு நூல் எழுதியுள்ளார். இவர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். இப்போது நம்மிடையே சமூகவியல் பார்வையில் கண்மணி குணசேகரன் என்ற தலைப்பில் பேச உள்ளார். கன்னி பருவத்தின் நன்னால் என் காதில் விழுந்த திசைமொழி எல்லாம் என்னென்னவோ பெயருண்டு, பின்னர் யாவும் அழிவுற்று இறந்தன கண்டீர் என்ற இருமாப்போடு என் அன்னை தமிழை வணங்கி என்னை இந்நிகழ்விற்கு வரும்படி அழைத்த திருவாரூர் திருவிக அரசு கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறை தலைவர் முனைவர் சி. அஜிதா அம்மையார் அவர்களுக்கும் இந்நிகழ்விற்கு என்னை அறிமுகம் செய்து வைத்த தோழர் முனைவர் திரு சலம் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் முனைவர் கி. சுதா. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி தமிழ்துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூகவியல் பார்வையில் கண்மணி குணசேகரன் நாவல்கள். பொதுவாகவே நம்ம வந்து பார்த்தோம்னா நம்முடைய மொழி தோன்றி நம்முடைய மனித குலம் தோன்றி வளர்ச்சி பெறுவதற்கு முன்னாடியே நமக்குள்ளார கதை கூறக்கூடிய மரபுகள் வந்து இருந்து வந்திருக்கிறது. அந்த கதை கூறக்கூடிய அந்த மரபு இருக்கிறதோட அதை கேட்கக்கூடிய ஆர்வமும் மக்களிடம் வந்து பழகி பெருகி இன்றளவும் நாம் எவ்வளவுதான் வந்து அறிவியல்ல வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தாலும் கூட அந்த கதை கேட்கக்கூடிய ஆர்வமும் கதை கூறக்கூடிய அந்த தன்மையும் இன்றும் நம்மளிடம் வந்து பல்கி பெருகி வளர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அத்தகைய அந்த சூழல்ல கண்மணி குணசேகரன் பல்வேறு எழுத்தாளர்கள் தோன்றியிருந்தாலும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு எழுத்தாளராகத்தான் இந்த கண்மணி குணசேகரன் இன்று காணப்படுகின்றார். இவர் தான் வாழ்ந்திருக்கக்கூடிய சமூக சூழல்களை மையமாக கொண்டு தான் வாழ்ந்த அனுபவங்களோடு சமுதாய பார்வையோடு பல்வேறு பின்புலன்களை எல்லாம் கொண்டு உண்மையான ஒரு சூழ்நிலையை பிரதிபலிக்கக்கூடியதாக கற்பனை கலக்காத ஒரு தன்மையை யதார்த்தமான சூழலிலே வெளிக்கொண்டு வருவதிலே ஒரு சிறந்த எழுத்தாளராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட இவர் அஞ்சலை, கோரை,
நெடுஞ்சாலை, வந்தாரங்குடி என்ற 4 நாவல்களை எழுதி வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார். முதலாவதாக அஞ்சலி என்ற நாவல். இந்த அஞ்சலி என்ற நாவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் பிறந்ததுல இருந்து அவங்களுடைய இறுதி கட்ட சூழல் வரை அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுல இருக்கக்கூடிய அந்த சமுதாய சூழல்களை பின்புலமாக கொண்டு அந்த நாவல் வந்து படைக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருக்கின்றது. அந்த அஞ்சலி அப்படிங்கிற அந்த நாவல்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த அஞ்சலிங்கிற நாவல் பெயரே வந்து அதனுடைய கதை தலைவியாக இருக்கக்கூடிய அஞ்சலை என்ற ஒரு பெண்ணை மையமாக வைத்துதான் அந்த அஞ்சலி என்ற நாவல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அஞ்சலிங்கிற பெண் வந்து ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் கூட ஒரு தாயினுடைய வயிற்றில பிறந்திருக்கக்கூடிய 3வது பிள்ளை தான் இந்த அஞ்சலை அப்படிங்கிற பெண்ணு. அவள் வந்து ஒரு கள்ளம் கபடமற்றவளாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார். அப்படி கள்ளம் கபடமற்றவளாக சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் விவசாயத்திலே அவள் வந்து மிகுந்த ஆர்வம், ஈடுபாடு கொண்டவளாக இருக்கின்றாள். இன்னொன்று வந்து இது முழுக்க நம்மளுடைய கிராமப்புற சூழல்களோட ஒத்திருக்கக்கூடிய ஒரு நாவலாக இவர் வந்து யதார்த்த நிலையிலே புலப்படுத்தி இருக்கின்றார். அப்படி யதார்த்தமான சூழலோட கொண்டு வரும் பொழுது, ஒரு பெண் அப்படின்னு சொன்னோம்னாவே வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட பருவம் எய்தியதுமே திருமணம் ஏற்பாடுகள் செய்யறாங்கன்னா, அந்த திருமண ஏற்பாடுகளில் அவளுக்குன்னு ஒரு கனவுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த கனவுகளோட இவள் வந்து என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா, வளர்ந்து வருகின்றாள். அவளுக்கும் வந்து வரன் வருகிறது. அந்த வரன் வந்து வரும்பொழுது இவளும் ஒரு கனவோட அந்த மாப்பிள்ளை வீட்டார் வருவதை பார்க்கின்றாள். அந்த இடத்துல அவளுக்கு வந்து ஆள்மாறாட்டம் செய்து வேற தம்பிக்கு பதிலாக அண்ணனை காட்டி திருமணம் ஏற்பாடுகளை குறிக்கிறார்கள். இவளும் சரி என்று எடுத்துக்கொள்கின்றாள். அதற்கு பின்னாடி பார்த்தோம்னா, மணமேடையில மட்டும்தான் தெரியுது தனக்கு அறிமுகப்படுத்திய மாப்பிள்ளை வேறு, தான் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மாப்பிள்ளை வேறு என்று. அவளுக்கு ரொம்ப மனது வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஒரு சமுதாய சூழல், அது வந்து ஒரு கிராமப்புறம் அப்படிங்கிறதுனால விருத்தாச்சலத்தில இருக்கக்கூடிய அந்த கிராம சூழலை மையமாக கொண்டுதான் அந்த கதையை நகர்த்தி செல்வாரு. அப்படி இருக்கும் பொழுது அவளும் வந்து அதற்கு வந்து சரி அப்படின்னு எடுத்துக்கொள்கின்றாள். ஆனால் அவளுடைய ஊருக்காக ஒரு திருமணத்தை அவள் செய்து கொண்டாலும் கூட அவனால் வந்து அந்த திருமண வாழ்க்கையிலே முழுமையாக ஈடுபட்டு வாழ இயலவில்லை. அதனால் அவளும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு மாப்பிள்ளை பிடிக்கவில்லை. மாப்பிள்ளை தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து வைத்த அந்த மாப்பிள்ளை வீட்டார்கள் பிடிக்கவில்லை. ஆனா அந்த ஊர் பிடிச்சிருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முந்திரி காடு பிடிச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய குளங்கள் பிடிச்சிருக்கு. ஸோ அதை வச்சுக்கிட்டு அவ வந்து பிரமாண்டமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. இருந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு பிறகுதான் இதை வந்து ஆள்மாறாட்டம் செய்து திருமணம் செய்து வைத்த அந்த மாப்பிள்ளையினுடைய அண்ணன், அந்த அண்ணனுடைய மனைவிக்கு இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய கணவன் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவளுக்குள்ள வருது. அதனால தன்னுடைய கணவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த பெண் நினைக்கின்றாள். அந்த பெண் நினைத்த உடனேயே இவளை வந்து எங்காவது கைக்குள்ள வச்சுக்குவாளோ என்ற எண்ணத்தோடு இவளை வந்து வசைப்பாட ஆரம்பிக்கின்றார், அலர்த்தூட்ட ஆரம்பிக்கின்றார், பல்வேறு இழி சொற்களுக்கு ஆளாக்குகின்றார். அதனால அஞ்சலை என்ன செய்யறா அப்படின்னா, அந்த இழி சொற்கள் எல்லாம் தாங்க முடியாம தன்னுடைய தாய் வீட்டை நோக்கியே பயணம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போற வழியில அஞ்சலியினுடைய அக்கா கல்யாணியை சந்திக்கிறா. அந்த கல்யாணிக்கு வந்து அவங்களுடைய கொழுந்தனாரை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே அவளுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகி இருப்பதாகவும், அவள் வந்து உடனே இதுதான் தக்க சமயம் என்று தன்னுடைய கொழுந்தனாராக இருக்கக்கூடிய ஆறுமுகம் என்ற ஒரு கேரக்டர் காட்டி அவரை வந்து திருமணம் செய்து வைக்கிறதுக்கு சொல்றாங்க. இவள் வந்து அந்த எண்ணத்திலேயே சரி அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து செல்கின்றாள். சிறிது காலங்களுக்கு பிறகு சரி ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு திருமணத்தை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்த பின்னாடி இவ வேகமாக சென்று அந்த தன் கணவன் கட்டிய அந்த தாலியை வந்து உடனே கழட்டி வீசிட்டு ஆறுமுகத்தை திருமணம் செய்து கொண்டு வாழ்கின்றாள். வாழும் பொழுது அஞ்சலியும் கருவுற்று இருக்கின்றாள். அப்போது தன்னுடைய கணவன் வந்து ஒரு கிராமப்புறம் என்று சொன்னாலே ஆண்களுக்கு தான் அதிக முன்னுரிமை கொடுப்பாங்க. இன்னைக்கும் அந்த சூழல் வந்து இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா தன்னுடைய கணவன் வந்து ஆண் குழந்தையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றான். ஆனால் ஆண் குழந்தை இல்லை, அது ஒரு பெண் குழந்தையாக பிறக்கும் பொழுது மிகுந்த வருத்தப்படுகின்றார்கள். இவளும் வந்து ஒரு அனாதையாகவே, ஒரு ஆதரவற்றவளாகவே அந்த குழந்தையை, மிக அழகான ஒரு குழந்தை வளர்க்கின்றார். அந்த சமயத்துல தன்னுடைய அக்கா கல்யாணியும் கருவுற்று இருக்கின்றாள். அந்த கல்யாணி என்ன செய்யறான்னா, ஆறுமுகத்தோட தொடர்புல இருக்கின்றாங்க. அப்போ அதனால 2 பேத்துக்குள்ளார ரொம்ப மன வருத்தங்கள் ஏற்படுகிறது. தன்னுடைய அக்கானால இவங்களுக்கு வந்து ரொம்ப கொடுமைகள் ஏற்படுகிறது. அதை சகித்து கொண்டு வாழ்கின்றார்.
அவளும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவளும் கருவுறுகின்றாள். அப்போ வந்து தன்னுடைய அக்கா கருவுற்ற உடனேயே ரொம்ப நிலைமைகள் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக மாறியது. அதனால இவள் வந்து ரொம்ப ஒரு இழிவான நிலைமைக்கு தள்ளப்படுகின்றால். அதையெல்லாம் சகித்து கொண்டு தன்னுடைய குழந்தையையும் வளர்த்து கொண்டு கூலி வேலைக்கு போய் தான் அந்த குழந்தையை வளர்க்கின்றாள். ரொம்ப சிரமப்பட்டு வளர்க்கின்றாள். அப்படி வளர்த்தும் என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா ரொம்பவே வந்து சிரமத்திற்கு உள்ளாகி சகித்துத்தன்மை மிக்கவளாகவே அந்த பெண்ணை படைத்து காட்டியிருக்கின்றார். அதையெல்லாம் தாண்டி இவள் வந்து ஒதுக்கி தள்ளும் பொழுது மீண்டும் இவ்வளவு சிரமத்திற்குள்ளாக நம்ம வாழ வேண்டாம் என்று அஞ்சலை மீண்டும் அந்த குழந்தையோட பெண் குழந்தையோட தன்னுடைய தாய் வீட்டிற்கே வருகின்றாள். தாய் வீட்டிற்கு வந்துட்டு அங்கிருந்து மீண்டும் ஒரு கூலி வேலைகளுக்கு செல்லும் பொழுது தன்னுடைய முதல் கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய தோழி வள்ளி அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து அவள் சந்திப்பதாக கதை நகர்ந்து செல்லும். அதற்கு பிறகு அந்த வள்ளிகிட்ட தன்னுடைய கணவன் என்ன செய்யறான் அப்படின்லாம் கேட்கும்பொழுது கேரளாவில் வேலைக்கு போயிட்டான். அவனுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. ஆனால் அவன் அந்த கல்யாணத்தில் அவனுக்கு ஈடுபாடு இல்லை. அவன் முழுக்க முழுக்க உன்னுடைய நினைவாகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்லாம் அந்த பெண்ணு சொல்லியிருப்பாங்க. உடனே இதுதான் தக்க சமயம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அஞ்சலை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா இந்த வள்ளியை கூட்டிக்கிட்டு அந்த நிலாங்கிற கை குழந்தையும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய முதல் கணவனிடம் வந்து சேர்ந்து கொள்வாங்க. அவனும் வந்து சேர்த்து கொள்வான். பிறகு தன்னுடைய முதல் கணவனுக்கு இந்த குழந்தையை தன்னோடு வளர்ப்பதிலே விருப்பம் இல்லாமல் இருப்பதனால் தன்னுடைய தாய் வீட்டிலேயே விட்டு வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கும் மீண்டும் ஒரு திருமண வாழ்வுல ஒரு குழந்தை வந்து பிறக்கிறது. அப்படி பிறக்கும்போது அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் பிறந்து விடுகின்றன. ஆனா தன்னுடைய முதல் கணவன் வந்து தன்னுடைய மனைவி அஞ்சலை வந்து தன்னுடைய பெண்ணுக்கு செலவுகள் செய்வதை விரும்பவில்லை. அப்ப வந்து இவன் என்ன செய்யறான், அந்த குழந்தைய வந்து தன்னுடைய தாய் வீட்லயே வச்சு வளர்த்ததுனால அங்க தன்னுடைய தாய் வீட்டார் நல்ல பிரம்மாண்டமா பாத்துக்கிறாங்க. தன்னுடைய தம்பி வேலைக்கு போயிட்டு அவனும் வந்து அந்த குழந்தைய பாத்துக்கிறான். அவன் வந்து அந்த குழந்தைய திருமணம் செஞ்சுக்குவான்னு நினைச்சு பாக்குறாங்க. ஆனா வந்து அவனும் பணங்காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து வேணான்னு சொல்லி விட்டுட்டு அக்கா வீட்டுல இருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிறான். அதனால மனம் முடிஞ்சு அந்த நிலாங்கிற பெண் என்ன செய்யறா அப்படின்னா தன்னுடைய அம்மா அஞ்சலையை தேடி வர்றா. அப்படி அஞ்சலையை தேடி வரும் பொழுது இந்த முதல் கணவனுக்கு அதுல உடன்பாடு இல்லாதனால 2 பேருமே வந்து ரொம்ப துன்பத்திற்கு ஆளாகிறாங்க. அதனால அஞ்சலை வந்து தவறான முடிவுக்கு போறா. இறந்து போயிடலாம், நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், நீங்களும் கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுது நிலா வந்து இறப்பு தான் வந்து வாழ்க்கை கிடையாது, இறந்து போயிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா, இதுல வந்து பாதிக்கப்பட்டது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து எடுத்து சொல்லி அவங்கள அந்த இறப்புல இருந்து காப்பாற்றி நம்ம இந்த சமுதாயத்துல வந்து எவ்வளவு எதிர்ப்புகள் துன்பங்கள் வந்தாலும் நம்ம வந்து போராடி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி 2 பேரும் வந்து சமூகத்துல வந்து எதிர்நீச்சல் போட்டு வாழ்வதாக அந்த அஞ்சலை நாவலை மிக அழகாக படைச்சு காட்டியிருப்பாரு. அடுத்ததான் வந்து கோரைங்கிற நாவலுக்கு போறோம். அந்த கோரை அப்படிங்கிற நாவல் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது வந்து விவசாயம் சார்ந்த அமைப்பாக ரொம்ப அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிப்பதாக, அதுவும் விருத்தாச்சலத்தை சார்ந்ததாகவே இருந்தாலும் கூட ரொம்பவே வந்து பிரம்மாண்டமா கொண்டுட்டு போறாரு. அந்த நாவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பெயரே வந்து அந்த கோரையினால் அவங்க படக்கூடிய துன்பத்தை வந்து அவர் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுவதாக அந்த நாவல் வந்து இருக்கும். அந்த நாவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்க வந்து 2 குழந்தைகளும் வந்து எவ்வளவு துன்பப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து அதை காட்டக்கூடியதாக இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அந்த கோரைங்கிற நாவலுக்குள்ளார விருத்தாச்சலத்தை பற்றியும் அங்க இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலை பற்றியும் அங்க இருக்கக்கூடிய ஊர்களை பற்றியும் எடுத்து சொல்வதாக இந்த கோரைங்கிற நாவல் வந்து அமைகிறது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மணக்கொள்ளை, விராட்டிக்குப்பம் இந்த 2 ஊர்களையும் மையமாக வைத்து யதார்த்தமான ஒரு சூழலோட அங்க இருக்கக்கூடிய இயற்கை சூழலையும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையையும் அவலங்களையும் மனிதாபியமான தன்மைகளையும் அந்த நாவல் வந்து எடுத்து சொல்லும். அங்க 2 கணவன் மனைவி 2 பேருமே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா 2 கேரக்டர் படைக்கிறாரு. அந்த 2 கேரக்டருமே ரொம்ப, அதாவது குட்டையன் என்று ஒரு கேரக்டர் படைக்கிறாரு. அந்த குட்டையன்கிற அந்த கேரக்டரோட அவங்களுடைய மனைவியை படிக்கிறாங்க. அந்த மனைவி ரெங்கம்மாள். அவங்க 2 பேருமே ஒரு செட்டி வீட்டுல பண்ணையில வேலை செஞ்சுட்டு வந்து குடும்பம் நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த குட்டையன் வந்து ரொம்பவே வந்து யதார்த்தமான ஒரு சூழல், நம்பிக்கைக்கு பேர் போனவராக இருப்பாரு. பொதுவாகவே கிராம பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருமே வந்து நம்பிக்கைக்கு விலை போனவர்களாக தான் இருப்பாங்க. ரொம்பவே வந்து நம்பிக்கை மிகுந்தவர்களாக காணப்படுவாங்க.
அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்களும் அதே தன்மையில இருக்காங்க. எவ்வளவு செட்டியார் பார்த்து எவ்வளவு வந்து கூலியாக கொடுத்தாலும், எவ்வளவு உழைப்பு, ரொம்ப கடினமான உழைப்பு உழைத்தாலும் எவ்வளவு கூலி தராங்களோ அதை வாங்கிட்டு போகக்கூடியவராக அந்த குட்டையன் வந்து படைக்கப்பட்டிருப்பாங்க. அவ்வளவு வந்து உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மக்களாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உத்தண்டி செம்பாய் அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்கும். அவங்களுக்கு அந்த ஊர்ல வந்து கொஞ்ச நாள்லயே வந்து இப்ப இருக்கக்கூடிய போன்று கொடிய வியாதிகள் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த கொடிய வியாதிகள் வந்து என்ன ஆயிற்று அப்படின்னு சொன்னா ரொம்ப படுத்த படுக்கையாக ஆயிட்டாங்க. அந்த குட்டையனுடைய அம்மா ஒரு பாட்டி வந்து அந்த ஊர்ல அந்த வீட்டுல இருக்காங்க. அந்த பாட்டி வந்து தன்னுடைய மகனும் மருமகளும் படுத்த படுக்கையாக இருப்பதனால தன்னுடைய பேர குழந்தைகளே ரொம்ப செல்லமாக அன்பாக பாத்துக்கிறாங்க. அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா வேப்பங்கொட்டைகளை, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வேப்பங்கொட்டைகளை வந்து பொறுக்கி அதை விற்று பணம் சம்பாதிச்சு அதன் வழியாக அவங்க வந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளை பாத்துக்கிறாங்க. ஆனா உடல்நிலை சரியில்லாம படுத்திருக்கக்கூடிய தன்னுடைய மகனையும் மருமகளை பக்கத்துலையும் தன்னுடைய பேர குழந்தைகளை விடாம பாத்துக்கிறாங்க. ரொம்ப வந்து அந்த ஏழ்மை நிலையை ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டியிருப்பாரு. ஒரு நாள் காலையில எழுந்து பார்க்கும் பொழுது 2 பேருமே இறந்து போய் கிடப்பாங்க. இவங்க இந்த பாட்டிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது. 2மே சின்ன குழந்தைகளாக இருக்கனால அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதற்கு பிறகு அதையெல்லாம் அடக்க செஞ்சிடறாங்க. அதற்கு பின்னாடி அந்த குட்டையன் போனதுக்கு பின்னாடி அந்த செட்டியார் வீட்லையும் வந்து பண்ணையில வந்து சரியான முறையில வேலை செய்வதற்கு ஆட்கள் கிடைக்கல, நம்பிக்கையான ஆட்கள் கிடைக்கல. அந்த சூழல்ல வந்து அவங்க என்ன செய்யறாங்க, அந்த செட்டியாருடைய பையன் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நிலப்பகுதியை வித்துட்டு கடைகள் வச்சு பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்துடுறாரு. கடைகள் வச்சு பிழைக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய நிலங்களை வந்து அப்படியே பண்ணையை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த உத்தண்டியும் செம்பாயும் கொஞ்சம் வளர்ந்து பெரியவள ஆகும் பொழுது செம்பாய்க்கு தந்த பாட்டி வந்து ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சிடறாங்க. ஆனா இந்த உத்தண்டி வந்து தன்னுடைய பாட்டியோடைய ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டு இருக்கிறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பாட்டி சொல்லுவாங்க, நீங்க வந்து திருமணம் உரிய காலத்துல நானும் வந்து உனக்கு திருமணம் செஞ்சு வச்சிடறேன், அது எல்லாருடைய இயல்பு. ஸோ அந்த மாதிரி திருமணம் செஞ்சு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டி வந்து சொல்வதை அவன் கேட்காம பாட்டி கூடயே இருந்துட்டு இருப்பான். இந்த பாட்டியும் கொஞ்ச நாள்ல விட்டுட்டு போயிடுவாங்க. அதற்கு பிறகு இந்த உத்தண்டிக்கு வந்து கூட யாரும் இல்லை. அந்த செம்பாய் தன்னுடைய அக்கா மட்டும் வந்து இருந்து பார்த்துக்குவாங்க. அப்போ வந்து எல்லாருமே பேசிக்குவாங்க, இவனை தனியாக விட்டுட்டு போய் அவனுக்கு சாப்பாடுக்கு என்ன செய்யறது அப்படின்லாம். கூடவே இருந்து அவங்களும் எவ்வளோ நாளைக்கு பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல யாருமே உறவுக்காரர்கள்லாம் வந்து ஒரு நல்லது கெட்டதில் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற சூழல்ல இவங்களும் அதை வந்து புரிஞ்சுக்குவாங்க. தன்னுடைய பாட்டி இறந்த அந்த ஈமச்சடங்குகளை செய்வதில் உறவினர்கள்லாம் வருவாங்க. வந்ததுமே வந்து சாப்பாடு கூட மாட்டாங்க. உடனே கிளம்பி புண்ணியதானம் முடிஞ்ச உடனேயே கிளம்பி போயிடுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்கக்கூடியதாக படைச்சிருப்பாரு. அதற்கு பிறகு இப்போ நம்மளுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற அந்த ஏக்கத்தையும் அவங்களுடைய அந்த அவல நிலைகளையும் ரொம்ப வந்து யதார்த்தமா அதுல காட்டியிருப்பாரு. அதற்கு பிறகு அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா தனக்கு வந்து ஒரு திருமண ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க சர்க்கரைங்கிற ஒரு கேரக்டர் அவர் வந்து நம்ம ஊருக்கு பக்கத்தாலேயே வந்து இது மாதிரி ஒரு பெண் இருக்கிறா பூரணின்ட்டு அவளை வந்து திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் சரின்னு 2 பேரும் ஓகே சொல்லிடுவாங்க. திருமணம் ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு 2 பேரும் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி ரொம்ப நாளா வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது ரொம்ப நாளா நம்ம எப்படி உழைச்சிக்கிட்டே இருக்கிறது, நம்மளுக்கும் ஏதாவது சொந்தமா வேணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஒரு உருவாகும். அப்படி உருவாகும் பொழுதுதான் அவங்க வந்து கொஞ்சம் நிலங்களை வந்து வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் நிலங்களை வாங்கி சொந்தமாக முயற்சி செஞ்சு வாங்குவாங்க. வாங்கி அதில் முதலாவதாக அவங்க பயிர் செய்யக்கூடியது மிளகாய் பயிர் செய்வாங்க. ரொம்ப நல்ல வருமானம் கிடைச்சிருக்கும். 2வது மல்லாட்டை போடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. மல்லாட்டை போட்டு அவங்க வந்து நல்ல பயிர் செய்யணும் அப்படின்னு நினைச்சு இருக்கும் பொழுது அவங்களுடைய போதாத நேரம் அவங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா அதுல வந்து சுருள் பூச்சிகள் வந்து விழுந்துடும். இவங்க வந்து அந்த மிளகாய்க்கு வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பன்றியினுடைய அந்த எருவை வந்து வாங்கி போட்டிருப்பாங்க. அதனுடைய அந்த விபரீதம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த மல்லாட்டை போட்டதுக்குள்ளார வந்து வெறும் கோரைகளாக விளைஞ்சு போயிடும். அந்த கோரைகள் விளைஞ்சு போனதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால அந்த கோரைகளை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப நாளா வந்து அந்த கோரைகளை அகற்றும் பணியிலேயே ஈடுபடுவாங்க. முடியல. அதனால 2 பேருக்குள்ளாரையும் நீ ஒன்னாலதான் இப்படி ஆச்சு, என்னாலதான் இப்படி ஆச்சுன்னு நிறைய சண்டைகள் வரும். அதையும் மீறி இவங்க 2 பேரும் சண்டைகள் போட்டு கோவித்து கொண்டு பூரணி தன்னுடைய தாய் வீட்டுக்கே போனாலும் கூட உடனே நல்ல ஒரு கிராம சூழல் அப்படிங்கிறது அதுதான். அவர் வந்து அவங்க பெண் வீட்டில் வந்து நீ இங்கே வந்து சண்டையெல்லாம் போட்டுட்டு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. மீண்டும் 2 பேருமே அந்த கோரையை அகற்றுவதில் மும்முரமாக இருப்பாங்க. முழுவதுமே கோரை காடாக மாறிடும். அதனால பக்கத்தால் இருக்கக்கூடிய வயக்காட்டுக்காரங்க கிட்டையெல்லாம் வந்து ரொம்பவே அவங்க மன சங்கடத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்படும்.
அதுக்கப்புறம் சரி இதுக்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரெட்டியாருங்க தான் கேட்பாங்க. அந்த ரெட்டியார்கள்லாம் சரி நீங்கள் இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த நீங்கள் பன்னியினுடைய எரு வாங்கி கொண்டு வந்து போட்டது தான், அதனால நீங்கள் முன்னே அதை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் பன்றியை விட்டு தான் நீங்கள் அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை அவங்க சொல்லிடுவாங்க. அதனால மீண்டும் பன்றிகளை கூட்டிகிட்டு வந்து அங்கே மேய விடுவாங்க. அதன் வழியாக கொஞ்சம் வந்து அது வந்து அங்கங்கே குழிகளை எல்லாம் நோண்டி வச்சுட்டு போயிருக்கோம். அதனால இவங்க அடுத்த நாள் போய் அதை சரி செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். மீண்டும் இவங்க 2 பேருமே வந்து அந்த கோரைகளை அகற்றுவதற்கு முழு மூச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த சமயத்தில் இந்த பூரணி வந்து ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இந்த வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அழுத்து போய் கிளம்பி சொல்லாமல் வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் இந்த உத்தண்டி மட்டும் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் பூரணி கூடவே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. திரும்பி பேசிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. திரும்பி பார்க்கும் பொழுது பூரணி இருக்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக முதல் நாள் வந்து பன்றி வந்து அந்த கோரையை அழிப்பதற்காக உழும்பி கொண்டு இருந்த அந்த சூழலையே வந்து பன்றிகள் அதே போன்றே மீண்டும் வந்துடும். வந்து அதே இடத்துல வந்து உழும்பி அந்த கோரை கிழங்குகள் எல்லாம் பறித்து மேலே தள்ளி கொண்டு இருப்பதை காட்டியிருப்பாங்க. இதோட அந்த கதையை நிறைவு செய்கிறாரு. இதன் வழியாக வந்து விவசாயத்திற்காக மக்கள் எவ்வளோ வந்து உழைப்பை மூலதனமாக வச்சு, நம்பிக்கையை மூலதனமாக வச்சு அதற்கு எவ்வளோ அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத ஒரு யதார்த்தமான சூழலோட விவசாயத்தில் அவங்க எவ்வளோ வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன்னா நம்மளுடைய நாடு வந்து ஒரு விவசாய நாடு அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி ரொம்ப வந்து ஒரு யதார்த்தமான சூழலோட அதை வந்து முன்னிலைப்படுத்தி இருப்பாரு. அடுத்ததாக வந்து நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலை புதினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து யாருமே இன்னைக்கு வந்து எத்தனையோ கற்பனை கதைகளை வந்து முன்னிலைப்படுத்தி அந்த நாவல்களையும் சிறுகதைகளையும் புனை கதைகளையும் புனைஞ்சிருக்கலாமே தவிர, ஆனால் தான் வாழ்ந்த அந்த வட்டார வழக்குகளை கொண்டு தான் அனுபவித்த தன் பணியாற்றிய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த அவலத்தை வந்து யாருமே வந்து விமர்சிப்பது இல்லை. ஏன்னா ஒரு அச்சம், ஒரு பயம். ஏன்னா இன்னைக்கு சமூக சூழல் அப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால. ஆனால் இந்த நெடுஞ்சாலை புதினத்தில் 3 பேரை மட்டுமே வச்சுக்கிட்டு இவர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த நெடுஞ்சாலை புதினத்தை வியப்பான ஒரு புதினமாக கொண்டுட்டு போவார். அந்த புதினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரியார் பணிமனை, அதாவது போக்குவரத்து துறையில் வந்து பணி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய 3 பேரை மையமாக கொண்டு அந்த கதையை எடுத்துட்டு போவாரு. இந்த கதையில ஓட்டுநர் இருப்பாரு, பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் இருப்பாரு, மெக்கானிக்கல் இருப்பாரு. இந்த 3 பேரும் எவ்வளவு வந்து உழைப்பை மூலதனமாக பெற்றிருக்கிறார்கள், அதற்கு அரசு என்ன செய்கிறது அப்படின்னு வந்து ரொம்ப வேதனைப்பட்டு அதை வந்து இந்த நாவலை வந்து வெளிப்படுத்தி இருப்பாரு. இந்த அரசுக்காக அரசு வேலை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஒரு அரசனுடைய சலுகைகளை பெற முடியும் நம்மளால அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் இவங்க 3 பேருமே வந்து இரவு பகல் பாராது ஓய்வில்லாமல் எப்படிலாம் கூப்பிடுறாங்களோ, என்னவெல்லாம் வேலை செய்ய சொல்றாங்களோ அது அத்தனையுமே வந்து செய்து கொண்டே இருப்பாங்க. இவங்களுக்குன்னு வந்து சனி ஞாயிறு விடுமுறை கிடையாது, பண்டிகை நாட்கள்ல விடுமுறை கிடையாது, அதே போல உரிய நேரத்தில் உணவு முறைகள் கிடையாது. இப்படி எல்லாத்தையுமே ஓரங்கட்டிட்டு முழுக்க முழுக்க வந்து வேலை செய்து கொண்டிருப்பாங்க. என்றாவது ஒரு நாள் நம்மளுக்கு பணி நிரந்தரம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஓரங்கட்டிடுவாங்க. அதை பார்த்து ஏளனம் செய்யக்கூடிய தனியார் நிறுவனங்களையும் அவர் வந்து ரொம்ப வந்து சுட்டி காட்டி இருப்பாரு. அப்படி அவங்க வந்து வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து ஒவ்வொரு காசுக்கும் வந்து கணக்கு பார்த்து அதுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய டீசல், உதாரணமாக பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த இதில் டீசல் வந்து சிக்கனப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு தண்டனை தொகையாக தன்னுடைய ஊதியம் அந்த துறையில வேலை செய்யறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொற்ப ஊதியத்திலேயே அதுக்கு தண்டனை தொகையாக அதை பிடித்தம் செய்து கொண்டு கொடுக்கக்கூடியது, இது போன்ற காட்சிகள் எல்லாம் அவர் வந்து காட்சிப்படுத்தியிருப்பாரு. அதனால இளைஞர்கள் வந்து எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அதுல கொண்டுட்டு வந்திருப்பாரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அந்த பணிமனைகள்ல வேலை செய்யும்போது ஒவ்வொரு இடங்களிலுமே அவங்க படக்கூடிய அந்த இன்னல்களை எல்லாம் அழகாக காட்டியிருப்பாரு. அந்த இன்னல்கள்னால அவங்க எவ்வளவு வந்து வேதனைக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் வந்து அந்த தன்னுடைய நாவல்களில் வந்து படம் பிடித்து பதிச்சு காட்டியிருக்கக்கூடிய அந்த தடங்கள், அதை சொல்லக்கூடிய அந்த போக்குகள் எல்லாம் ரொம்பவே நகைச்சுவை மிகுந்ததாகவும் அதனுடைய பணிமனைகள் நிகழ்ந்த அந்த நிகழ்வுகளை வந்து எடுத்து சொல்வதோட மட்டும் இல்லாமல் நகைச்சுவையோடு அதை அந்த நாவலை வந்து படைச்சு காட்டியிருப்பாரு. ரொம்பவே அது வந்து விமர்சனத்திற்கு வியப்பிற்கும் உள்ளாகக்கூடிய ஒரு நாவலாகத்தான் அது வந்து அமைய பெற்றிருக்கிறது.
இப்படி போக்குவரத்து துறையில தற்காலிகமாக பணிபுரியக்கூடிய அவர்களுக்கு அரசு வேலை, அரசு துறை சார்ந்த வேலை அப்படிங்கிறது ஒரு மாயமான் போன்று ஒன்றாக அவங்களுக்கு இருக்கிறது. அவங்களுடைய சின்ன சின்ன ஒரு ஆசைகளை கூட நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழல்ல அவங்க தள்ளப்படக்கூடிய சூழல்கள், அவங்க எவ்வளவு இன்னல்களுக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிற அந்த வேதனைகளை எல்லாம் நகைச்சுவையோட அதை ஒரு நாவலாக படைத்து காட்டியிருக்கக்கூடியது மிகவும் சிறந்த ஒரு தன்மையில அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக வந்தாரங்குடி. இந்த வந்தாரங்குடி அப்படிங்கிறது பொதுவாக ஒரு நில அபகரிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதை போன்றுதான் இங்க இது நெய்வேலி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை சார்ந்த ஒன்றாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நெய்வேலி அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று நிலக்கரி சுரங்கம் தான் நம்மளுக்கு தெரியும். அந்த நிலக்கரி சுரங்கங்கள் இருக்குது, அதை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசே என்ன செய்கிறது அப்படின்னா, விவசாய நிலங்கள், அதாவது பொன் விளையும் பூமி என்று சொல்லக்கூடிய அந்த விவசாய நிலங்களை பறித்து கொண்டு அவர்களை வேறு இடங்களுக்கு அவர்களை செல்ல சொல்லிட்டு, எப்படி இலங்கை அகதிகள் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோமோ அதே போன்று அகதிகள் மாதிரிதான் இவங்களும். நம்ம ஈழ மக்கள் அப்படின்னு நம்ம சொல்வதை போன்றுதான் வேறு இடங்களுக்கு அவங்களை புலம்பெயர வச்சுட்டு அந்த நிலங்களை அபகரித்து கொண்டு அவங்களுக்கு நான் சொற்ப பணம் தரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு, வீடு தரேன் அதெல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம ஆசைகளை காட்டிவிட்டு அவங்களை வேற்று இடங்களுக்கு மாற்றிவிட்டு அந்த நிலங்கள்ல இருந்து தோண்டி நிலக்கரிகளை எடுத்து விளைநிலங்களை விளைநிலங்களாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையை அந்த நாவல்ல படம் பிடித்து காட்டியிருப்பாரு. அந்த தன்மையில அந்த வந்தாரங்குடி அப்படிங்கிற நாவல்ல நிறைய நிலங்களை அபகரிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா மக்களுக்கு எதுவும் கிடைச்சிருக்காரு. ஆனா அந்த இடத்துல வேப்பங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள் மட்டும் 6 மாத காலமாக அவங்க போராடிட்டு இருப்பாங்க. அப்படி போராடும் பொழுது அது ஒரு அரசியல் சார்ந்தது என்றெல்லாம் வட்டாரத்துக்குள்ள பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு அது தள்ளப்பட்டிருப்பதை படம் பிடிச்சு காட்டியிருப்பாரு. பாமக நிறுவனர் ராமதாஸ் அந்த வேப்பங்குறிச்சி மக்களுக்கு உதவியதாகவும் அதை அரசியல், அதனால அது அரசியல் சார்ந்தது, அவங்க அவங்களுக்கு கொடி பிடிக்கிறாங்க அப்படின்லாம் பேசியதாகவும், ஆனா இது எல்லாம் அப்பாற்பட்டது. இது அந்த ஊரே முழுமையான விவசாயத்தை நம்பி இருந்தது, அந்த ஊர் மக்களுக்கு எந்த ஒரு உதவியுமே இல்லாமல் போயிற்று அப்படிங்கிறதுனாலதான் அவரு உதவியதாகவும் அந்த நாவல்ல அந்த மக்கள் படக்கூடிய துன்பங்கள் என்னென்ன, கடைசியா அவங்க 6 மாதங்களுக்கு பிறகு போராடி அந்த நிலங்களை பெற்ற முயற்சி செய்து அதனால வரக்கூடிய அந்த பலன்களை அனுபவித்த அந்த தன்மைகள் எல்லாம் அந்த வந்தாரங்குடியிலே மிக அழகாக சுட்டியிருப்பார். அதனால அங்கே குடியிருந்து வாழ்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு வந்தாரங்குடி அப்படிங்கிற ஒரு பெயர் அந்த நாவலுக்கே சுட்டி இருக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம எண்ணலாம். அந்த தன்மையில இந்த வந்தாரங்குடி அப்படிங்கிற இந்த நாவலுக்குள்ளார ஒரு மிக அழகாக ஒரு பொது நிறுவனமாக இருந்தாலும் கூட அந்த நிறுவனங்கள் சுரங்க தொழில் தோன்றக்கூடிய அந்த பணிகளை செய்திருந்தாலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் அரசால கையகப்படுத்தப்பட்டு இருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேற்று இடங்களுக்கு கட்டாயப்படுத்தி தள்ளப்பட்டிருந்த அந்த சூழலையும் கூட அந்த விளைநிலங்களையும் அந்த வாழ்வாதாரங்களையும் இழந்து அந்த மக்கள் தவிக்கக்கூடிய அந்த ஒரு காட்சிகளையும் அங்க அந்த கிராமத்தினுடைய மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து எப்படி ஒரு சமூக இயக்கமாக இருந்து அரசுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு சூழலையும் அந்த வந்தாரங்குடி நாவல்ல மிக விரிவாக பேசியிருப்பாங்க. அதே போல ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து செல்லக்கூடியதாகவும் அந்த நெய்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப வேறு இடங்களுக்கு சென்றாலும் கூட அந்த இடத்திற்கு தகுந்தால் போன்று தங்களை அவங்க எப்படி பறவைகள் இடத்துக்கு இடம் தங்களுடைய அமைப்புகளை மாற்றிக்கொள்கிறதோ அதே போன்றுதான் இந்த மக்களும் வேற்று இடங்களுக்கு சென்றாலும் கூட அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ கற்றுக்கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் மிக அழகாக அதுல சுட்டி காட்டியிருப்பாரு. அதே போல அரசினுடைய பொருளாதார முதலாளித்துவத்தையும் அதற்கு எதிராக மக்கள் எப்படியெல்லாம் போராட்டங்களை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள், அந்த போராட்டங்களுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த போராட்டத்துல மக்கள் படக்கூடிய இன்னல்கள் என்ன என்று ஒரு சமூக நோக்கத்தோட அந்த வந்தாரங்குடி நாவலை
படைத்து கொடுத்திருப்பாரு. அது ஒரு விவசாய நிலம் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாம அது ஒரு சமூகம் சார்ந்தது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மண்ணு, மரம், செடி, கொடி, அங்க இருக்கக்கூடிய விலங்கினங்கள், புழு, பூச்சிகள் எல்லாமே மனித உறவோட பிணைந்திருக்கக்கூடிய ஒரு பன்முகம் சார்ந்த ஒன்றாக அவர் அந்த நிலத்தை காட்டியிருப்பாரு. அதே போல அங்க இருக்கக்கூடிய நிலங்கள் ஒரு மஞ்சள், கரும்பு, நெல், சோளம் விளையக்கூடிய ஒரு வயல் மட்டும் அல்ல அப்படிங்கிறதோட அது வருவாயை நம்மளுக்கு வாழ்வதற்கு ஒரு வருவாயை தரக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறதையும் அந்த வந்தார்குடி நாவல்ல எடுத்து மிக அழகாக சூட்டியிருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு இணை பிரிய முடியாத ஒரு பிணைப்பு சார்ந்த ஒரு குழுவாக ஒரு சமூகத்தோட அவங்க எப்படி அந்த விளைநிலத்தையும் பார்க்கிறார்கள் என்பதை அழகாக அந்த வந்தார்குடி நாவலிலே சுட்டியிருப்பாரு. இது போன்று சமூகம் சார்ந்த பார்வையில ஒவ்வொன்றையும் மிக அழகாக ஒரு பொது நோக்கத்தோட, எந்த ஒரு சுய நோக்கமும் இல்லாமல் ஒரு பொது நோக்கத்தோட, கற்பனை வளம் இல்லாமல் யதார்த்தமான ஒரு சூழல்ல கண்மணி குணசேகரன் தன்னுடைய நாவலை படைத்து காட்டியிருக்கின்றார் என்பதை இந்த அரங்கத்திலே முன்வைத்து இதற்கு எனக்கு இதுவரை பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நடத்தும் பாடத்தில் மட்டுமல்ல, பழகும் விதத்திலும் பல பாடங்களை கற்றுத்தருபவர் ஆசிரியர். அவ்வகையில் முனைவர் க. முத்தழகி அம்மா அவர்கள் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பான் செக்ரஸ் மகளிர் கல்லூரி தஞ்சாவூரில் பணியாற்றி வருகிறார். இவர் 2012 தமிழ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். 2013 பல ஆய்வுக் கட்டுரைகள், இதழ்கள், புத்தகங்கள் போன்றவை எழுதியுள்ளார். இவர் பல கருத்தரங்குகளிலும் இலக்கிய மன்ற விழா, பாராட்டு விழா போன்ற பல நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்று சிறப்புரையாற்றியுள்ளார். இவர் 2015 சென்னை செந்தமிழ் முற்றம் மற்றும் தமிழையா கல்விக் கழகம் இணைந்து இவருக்கு கவிமணி சுடர் பட்டம் அளித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இவர் பாரதியார் விருது, அகத்தியர் விருது, கவிமணி, சீர்மிகு ஆசிரியர் விருது, அருட்பெருஞ்சோதி என பல விருதுகள் பெற்றுள்ளார். இவர் இப்போது ராஜம் கிருஷ்ணன் கரிப்பு மணிகள் நாவலின் மனித மாண்புகள் என்ற தலைப்பில் நம்முடைய உரையாட உள்ளார். தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. அனைவருக்கும் வணக்கம். முனைவர் க. முத்தழகி, தமிழ்துறை உதவி பேராசிரியர், பான் செக்ரஸ் மகளிர் கல்லூரி. இன்று நாவல் அப்படின்னாலே ஒரு கதை, ஒருவரையோ இருவரையோ தொடர்ந்து பிணையப்பட்ட பிணைக்கதைகள் நிறைய உள்ள ஒரு கதை அப்படின்னு சொல்றோம். இது இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட நாவல் என்ன அப்படின்னா, ராஜம் கிருஷ்ணன் அம்மையார் எழுதிய கருப்பு மணிகள் அப்படிங்கிற நாவலை எடுத்திருக்கேன். இதுல அவர் முழுமையாக என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த உப்பளத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு முதலாளிகளால் ஏற்படக்கூடிய அந்த இன்னல்களும், அந்த சூழ்நிலையிலும் தொழிலாளிகள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி ஒரு ஆறுதலையும் தன்னம்பிக்கையும் தங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது பற்றி ஒரு முழுமையான ஒரு மனிதனுடைய மனிதத்தன்மை, மனித நேயம், மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகிறார்கள், இன்று பொருளுக்கு ஒரு பொருட்டாக இல்லாமல் தங்களுக்குள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள், ஒற்றுமையாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற கருத்தை தான் இதுல முழுமையா சொல்லியிருக்காங்க. இதுல முதன்மை கதாபாத்திரம் யார் அப்படின்னா பொன்னாச்சி ராமசாமி. பொன்னாச்சி அப்படிங்கிறவ யாருன்னா கருப்புசாமி செவந்தி அவர்களுடைய மகள். கருப்புமணி செவந்தி அப்படிங்கிறவங்களுக்கு 2 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. பெண் குழந்தையின் பெயர் தான் பொன்னாச்சி, மகனுடைய பெயர் பச்சை. இவர்கள் அந்த கருப்புசாமி செவந்தி இருவருக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படுகிறது. கருப்புசாமி அப்படிங்கிறவர் அவருடைய நடத்தையில், ஆண்கள் அப்படிங்கும்போது அவர்கள் வேலை செய்யும் இடம் அப்படிங்கும்போது பல்வேறு விதமான நடத்தையில் மாற்றம் ஏற்படுகிறது. அப்பொழுது செவந்தி அவருடன் இருக்க விருப்பப்படாமல் தன் குழந்தைகளை அழைத்து கொண்டு தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு, தன் பிறந்த இடத்திற்கு சென்று விடுகிறார். முகத்தினுடைய மனைவி பெயர் சிதம்பர வடிவு. அவர்களுக்கு 4 குழந்தை.
ஆறுமுகத்துக்கு வந்து திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் மீது மிகுந்த பற்றினால் தன்னுடைய குழந்தைகளுக்கு பெயர் வந்து வள்ளி, குஞ்சா, நானா, வேல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. இந்த வேல் அப்படிங்கிற பையன் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் படிக்கிறான். கல்லூரியில் படிக்கும் பொழுது அங்கு மாணவர்களுக்கிடையே பிரச்சனை ஏற்படுகிறது. அப்படிங்கும் பொழுது இந்த ஆறுமுகம் தன் மகனை சென்று அடிக்கடி பார்த்து கல்லூரியில் பேசி வருவது அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பார். அவர் வந்து கொஞ்சம் விவரம் தெரிந்தவர் அப்படின்னு சொன்னாதான். ஏன்னா அவருடைய தொழில் என்னன்னா உப்பளம். ஒரு 20 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து உப்பளத்தை வேலை செய்து கொண்டிருக்கிறார். அங்கு வேலை செய்யும் பொழுது செவந்தி தன் அண்ணன் வீட்டிற்கு சென்று தன் குழந்தைகளை வளர்ப்பதற்காக என்ன பண்ணுகிறார், ஒரு சுய தொழில் செய்கிறார். சுய தொழில் அப்படிங்கும்போது இட்லி கடையை ஆரம்பிக்கிறார். இட்லி செஞ்சுட்டு போய் அந்த கோவில்களில் திருவிழா நடக்கும் பொழுது அந்த உப்பள தொழில் செய்யும் இடத்துல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் இட்லி வியாபாரம் செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தில் தன் குழந்தைகளுக்கும் சேகரித்து வைக்கிறாள். தனக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொள்கிறாள். தன் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறாள். அண்ணனுடைய வீட்டில் இருந்து கொண்டு தன் குழந்தைகளை தானே பார்த்து கொண்டு இருக்கிறாள். அப்பொழுது அவளுக்கு திடீரென்று நீரிழிவு நோய் வந்து செவந்தி இறந்து விடுகிறாள். அவள் இறந்த பின்பு அவளுடைய குழந்தை பொன்னாச்சியும் பச்சையும் மாமன் வீட்டிலேயே வளர்கிறார்கள். மாமன் வீட்டில் வளர்கிறார்கள். கருப்புசாமி தன் உப்பளத்தில் வேலை செய்யும் பொழுது அங்கு மருதம்பாள் என்ற ஒரு பெண் 3 பெண் குழந்தைகளுடன் கணவனால் கைவிடப்பட்டு இருக்கிறார். அவள் கருப்புசாமியினுடைய வயது முதிர்வின் காரணமாகவும் அவனுக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்பதாலும் அவனுக்கு உணவு கொடுப்பது, அவனை தன் வீட்டிலேயே வைத்துக்கொண்டு தனக்கு ஒரு துணையாகவும் வைத்துக்கொண்டு இருவரும் உப்பள தொழில் செய்து அவர்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குழந்தைக்கு வயது முதிர்வின் பொழுது வேலை செய்யும் பொழுது அந்த இடத்திலே வேலை செய்ய முடியாமல் தடுமாறி விழுந்து விடுகிறான். இரவு வீட்டிற்கு வரும்பொழுது அவன் சொல்கிறான், முதல் மனைவியின் குழந்தைகள் பச்சை, பொன்னாச்சி இருவரையும் பார்க்க வேண்டும் என்று கருப்புசாமி மருதம்பாளிடம் சொல்கிறான். மருதம்பாளும் மறுநாள் அவர்களை அழைக்க ஆறுமுகம் வீட்டிற்கு, அந்த முதல் செவந்தியினுடைய சகோதரன் ஆறுமுகம் வீட்டிற்கு மருதம்பாள் செல்கிறாள். அப்பொழுது செல்லும் பொழுது அந்த குழந்தைகள் குறிய தின்பண்டங்கள், கருப்பட்டி, மிட்டாய் வகையெல்லாம் வாங்கிக்கிட்டு அவர்களை பார்க்க அங்க செல்கிறாள். அங்கு செல்லும் பொழுது அவளுடைய மாமன் மனைவி சிதம்பர வடிவு, அங்க கிராமம் அப்படின்னாலே கோழி, அந்த குடிசை, அங்க இருக்கக்கூடிய பறவை இனங்கள், மாடு, ஆடு, கோழி இது எல்லாம் இருக்கும். அப்ப அவள் வந்து தான் கோழிக்கு போட்ட உணவை பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய கோழி உண்டு விட்டது என்பதற்காக, அந்த கோழி கொத்தி தின்னுடுச்சு அப்படிங்கிறதுக்காக சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவள் சென்றவுடன் செவந்தியினுடைய சக்காலத்தி வந்திருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சிலேயே ஒரு கடினம் தெரிகிறது. தன் வீட்டிற்கு வந்தவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும், தமிழருடைய பண்பாடு. தன் இல்லத்திற்கு வந்தவர்களுக்கு விருந்தோம்பல் செய்வது என்பது தமிழருடைய பழக்க வழக்கம், பண்பாடு அப்படின்னு சொல்றோம். அப்ப வீட்டுக்கு வந்த அந்த மருதம்பாளுக்கு பொன்னாச்சியை விட்டே கடையில போய் கருப்பட்டியும் காப்பி தூளும் வாங்கி வர செய்து காப்பியெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இந்த மருதாம்பாள் வீட்டிற்கு வந்தவுடன் அங்க இருந்த குழந்தைகளுக்கு தான் வாங்கி வந்த தின்பண்டங்களை எல்லாம் கொடுக்கிறாள். அப்பொழுது சிதம்பர வடிவு தன் மனதில் இருக்கிறது தான் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொன்னாச்சியை போய் இவ தம்பியை விட்டா இவளுக்கு வேற யாரும் ஆள் இல்லை, இவளுக்கு எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நீங்க வந்து அந்த பிள்ளைகள் மீது அன்பு கொண்டு அவர்களை பார்க்க வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப மருதாம்பாள் சொல்றான், அப்பச்சிக்கு, அதாவது பொன்னாச்சியோட அப்பச்சி அப்படின்னா அப்பா, அப்பச்சிக்கு உடல்நிலை சரியில்லை, குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அதன் தான் குழந்தைகளை அழைத்து செல்ல வந்துள்ளேன் அப்படின்னு சொல்றான். அப்ப சொல்லும் பொழுது சிதம்பர வடிவுக்கு இந்த குழந்தைகள் இருப்பது ஒரு தொல்லையாக தான் இருந்தது. அவர்களை எப்பொழுது யாராவது அழைத்து செல்வார்களா என்று எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தாலும் என்ன பண்ணா, மற்றவர்களிடம் அந்த ஒரு பேச்சு திறமை அப்படின்னு, பேச்சு நளினம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதனால அவளுடைய மாமன் வந்து திருச்செந்தூர் போயிருக்காரு, அவர் இல்லாத நேரத்துல வந்திருக்கீங்க, எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பாத மாதிரி சிதம்பர வடிவு பேசுறா. இருந்தாலும் அப்பச்சிக்கு உடம்பு முடியலன்னு சொல்றதுனால பிள்ளைகளை அழைத்து செல்லுங்க அப்படின்னு சொன்னா மருதாம்பாளும் அந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு தன் ஊரிற்கு திரும்பி வருகிறார். திரும்பி வந்தவுடன், வீட்டிற்கு வந்தவுடன் அந்த குழந்தைகள் தன்னுடைய குழந்தைகளிடம் காமிக்கிறார். இது அக்கா, இது அண்ணன், பொன்னாச்சி வந்து அக்கா, பச்சையன் வந்து அண்ணன் அப்படின்னு சொல்லி தன் குழந்தைகளுக்கு மருதாம்பாள் அறிமுகப்படுத்துகிறார். பொன்னாச்சி தன் தகப்பனை கண்டவுடன்
சென்று நலம் விசாரிக்கிறார். அவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். இவர்களை கொண்டு வந்து விட்டுவிட்டு மருதாம்பாள் என்ன பண்ணிவிடா, உப்பள தொழிலுக்கு சென்று விடுகிறார். அன்றன்றைக்கு வேலைக்கு சென்றால்தான் அவர்களுக்கு அதற்குரிய காசு கிடைக்கும். அதன் மூலமாக தான் குழந்தைகளுக்கு அரை வயிறு கஞ்சியாவது ஊத்த முடியும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் அவர்கள் இருந்தார்கள். இப்போ பொன்னாச்சி பச்சையன் இருவரும் தன் தகப்பன் வீட்டிற்கு வந்து விடுகிறார்கள். பொன்னாச்சிக்கும் அத்தையினுடைய அந்த ஏச்சு பேச்சுக்கு ஆளானதால் தன் தகப்பன் வீட்டிற்கு வந்தமையில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அப்போ இருக்கும் பொழுது அவர்கள் இருக்கும் குடிசையோ ஒரு சின்ன குடிசை, வாழ்வாதாரம் அவ்வளவு இல்லை, பற்றாக்குறை தான். இருந்தாலும் அந்த குடிசைக்குள் 5 குழந்தைகள், மருதாம்பாள், சாமி கண்ணு, இவர்கள் எல்லாருமே இருந்தாங்க. இப்போ இருக்கும் பொழுது அந்த வீட்டிற்கு எதிரே ஒரு ஆட்சி, அவர்கள்தான் அந்த இடத்தில் நிறைய குடிசை கட்டி வாடகைக்கு விட்டு இருக்கிறார். அவர்கள் வசதி படைத்தவராக இருந்தார். அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு தேவையான பணங்களை வட்டிக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். வசதி படைத்தவராக இருந்தால் இந்த ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு மனம் படைத்த ஒரு ஆட்சியாக இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு குழந்தை இருந்தது. அந்த பையன் ஒரு குறிப்பிட்ட வயதில் இறந்து விடுகிறார். அதன் பின்பு அந்த ஆட்சி என்ன பண்றாங்க, தனிமையில் இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் அவர்களுக்கு ஒரு உறவு முறையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இருக்கும் பொழுது இந்த பொன்னாச்சியை பார்த்த உடனே, நீ அந்த கருப்புசாமியினுடைய மகளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கும் உன் தமையனுக்கும் வேலை வாங்கி தருகிறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வேலை வாங்கி தராங்க. அவ வேலைக்கு செல்கிறாள். இப்போல வேலைக்கு செல்லும் பொழுது ஒரு இளம் வயது பெண். அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடியவர்கள் அவளுக்கு பல்வேறு இன்னல்களை தருகிறார்கள். அப்பொழுது மிகவும் வருத்தம் அடைகிறாள். வருத்தமடையும் பொழுது ஒரு சில இடத்தில் துணிவாக செயல்பட, பாரதி கண்ட புதுமை பெண்ணாக அந்த உப்பள தொழில் செய்யும் பொழுது கான்ட்ராக்டர் இவளிடம் தவறுதலாக அவளை சீண்டும் பொழுது அவனை ஓங்கி தன் காலால் உதைத்து விடுகிறாள். உதைத்துவிட்டு யாரும் தெரியாதது போல் அப்படியே வந்து விடுகிறார். அதனால் அந்த கான்ட்ராக்டர் இவள் மீது ஒரு சில்மிசங்களை அப்பப்போ செய்து கொண்டிருக்கா. இருந்தாலும் தன் வறுமையின் பொருட்டு என்ன பண்றா, அங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க ராமசாமின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் கொஞ்சம் படிச்சவனாகவும் முன்னாள் தொழிற்சங்க தலைவராக இருந்த, அதாவது தொழிலாளர்களுக்கு பாடுபடக்கூடிய ஒரு தலைவருடைய மகன். அவன் என்ன பண்றான், அதாவது அந்த சைகையால் அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சைகையாலேயே நீ அஞ்சாதே, உனக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் சொல்லுவது போன்று அவனுடைய செயல் இருக்கிறது. அதன் மூலமாக பொன்னாச்சி கொஞ்சம் தைரியமா இருக்கா. அங்கே கிடைக்கக்கூடிய உப்பளத்தில் கிடைக்கக்கூடிய பொருளை வைத்து அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு. அப்போ அங்கே பச்சை கிளி ஒருத்திக்கு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கா, குழந்தை பிறக்கிறது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய உப்பள மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவளுக்கு பிரசவம் பார்க்கிறார்கள். ராமசாமி தான் அங்கே வரக்கூடிய அந்த லாரியை அழைத்து அவளை ஆஸ்பத்திரிக்கு, மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறான். அந்த பச்சை கிளியை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அப்பொழுது அந்த உப்பள தொழிலில் நிறைமாத கர்ப்பிணி பெண்ணாக வேலை செய்த அந்த பெண்ணிற்கு முதலாளிகள் மூலமாக எவ்வித உதவியும் கிடைக்கவில்லை. ஆனால் அவர்கள் அதை பற்றி சிந்திக்கவில்லை. அந்த தொழிலாளிகள் அனைவரும் ஒன்றிணைந்து அவளுக்கு செய்ய வேண்டிய அத்தனை செயல்களையும் செய்யும் பொழுது அங்கு அவர்களுடைய அந்த மனித நேயம், மனித பண்பு, அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறது என்கிற பொழுது அங்கு ஒரு மறுபிறவி, பெண்ணுக்கு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவள் ஒரு புது பிறவியாக பிறப்பெடுக்கிறாள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல இந்த தொழிலாளிகள் அனைவரும், அங்கு வேலை செய்பவர்கள் அனைவரும் சென்று அவளுக்கு உதவி செய்து அவளை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். வேலை முடித்து வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு சென்ற பின்பு ராமசாமிக்கு பொன்னாச்சி மீது ஒரு அன்பு, காதல் ஏற்படுகிறது. அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ராமசாமியும் ஆசைப்படுகிறான். ராமசாமி தொழிலாளர்களுக்கு, அங்கு வேலை செய்பவர்களுக்கு வேண்டிய உதவி வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான், தங்கப்பாண்டி அப்படிங்கிற அந்த தொழிற்சங்க தலைவரை சென்று பார்க்கிறான். அவரது செயல்களை கண்டு இவனுக்கு நமக்குன்னு ஒரு நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து விடுகிறான். தானே முயற்சி செய்கிறான். அங்கு வேலை செய்பவர்களுக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறான். பொன்னாச்சியை பார்ப்பதற்கு ஆச்சி வீட்டுக்கு வருகிறான். ஆச்சி அவனை வரவேற்று அவனுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, காப்பி கொடுக்குறாங்க. அந்த ஆச்சி அப்படிங்கிறவங்க என்னன்னா, பணம் படைத்தவராக இருந்தாலும், மற்றவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்யக்கூடியவராக இருந்தாலும், வட்டிக்கு கொடுப்பவராக இருக்கும் பொழுதும் தன் வீட்டிற்கு வருபவர்களுக்கு விருந்தோம்பும் பண்பு அவரிடம் இருந்தது. அப்பொழுது ராமசாமி ஆச்சி வீட்டுக்கு வரும்
வரும்பொழுது, நீ முன்னாள் தொழிற்சங்க தலைவரின் மகன்தானே அப்படிங்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், பொன்னாச்சியின் மீது தான் ஆசைப்படுவதும் பொன்னாச்சியை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதையும் ஆட்சியிடம் சொல்கிறான். பொன்னாச்சி மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அந்த ஊரில் திருவிழா நடக்கிறது. அப்போ திருவிழா நடக்கும் பொழுது பொன்னாச்சியின் தம்பி பச்சையன் என்ன பண்ணுறான், போலீஸிடம் மாட்டிக்கொள்கிறான். அந்த கள்ள சாராயம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி விற்பனை செய்யும் பொழுது அங்கே போலீஸிடம் மாட்டிக்கொள்கிறான். அப்போ மாட்டிக்கொள்ளும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் அதற்குரிய பணம் கொடுத்து திரும்பி வந்து விடுகிறார்கள். பச்சையனை மீட்க முடியவில்லை. அப்பொழுது மருதாம்பாள் தன்னுடைய முதல் செவந்தி, அவனுடைய மகன்தான் பச்சையன், தன்னுடைய கணவனுடைய முதல் மனைவியினுடைய அந்த குழந்தை என்றாலும் அவனை மீட்பதற்காக மிகவும் கஷ்டப்படுற அந்த குடும்பத்தில் இருக்கிறப்ப வட்டிக்கு வாங்கி 200 ரூபாய் கொண்டு செலுத்தி அந்த மகனை அழைத்து வருகிறான். பச்சையன் வீட்டுக்கு வருகிறான். இந்த தகவல் என்ன ஆகுது, செவந்தியின் அண்ணன் அந்த ஆறுமுகம் அவனுக்கு தகவல் தெரிகிறது. பச்சையன் காவலர்களிடம் மாட்டிக்கொண்டான் என்பதும் அவன் வீட்டிற்கு வந்தானா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள அவன் என்ன பண்ணுகிறான், தன் மனைவியிடம் திருச்செந்தூரில் படிக்கக்கூடிய வேலனை பார்க்க செல்கிறேன் அப்படின்னு சொல்லி 5 ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு பொன்னாச்சி இருக்கும் இடத்திற்கு வருகிறான். வரும்பொழுது அவர்கள் எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க, காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போயிட்டு மாலை 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ வரும்போது அந்த ஆச்சி தான் அங்கே பெரியவங்க, அந்த இடத்துல எல்லோருக்கும் உதவக்கூடியவராக இருக்கிறாங்க. ஆச்சியிடம் கேட்கும் பொழுது ஆச்சி சின்னாத்தாவாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி பச்சையனை வெளியில் எடுத்து வந்து விட்டாள் அப்படின்னு சொன்னவுடன் ஆறுமுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு மாத்தாம் தாய் இருந்தாலும் தன் மகனாக பேணி அந்த குழந்தைக்கு உரிய நேரத்தில் அவனை மீட்டெடுத்து வந்துள்ளாள் அப்படின்னு சொல்லி மருதாம்பாள் மீது ஒரு மதிப்பு அவனுக்கு வருகிறது. அவன் இங்கே தகவல் தெரிந்து கொண்டு ஒரு மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு செல்கிறான். வீட்டுக்கு செல்லும் பொழுது பொன்னாச்சிக்கு எப்படியா ஒரு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும். அவள் தாயினுடைய தாலி 1/2 பவுன் இருக்கிறது, அதை வைத்து ஒரு வேட்டி சட்டை எடுத்து பொன்னாச்சிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டு செல்கிறான். அப்பொழுது அவனிடம் வேலை பார்க்கக்கூடிய தங்கப்பாண்டி அப்படிங்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இந்த பொன்னாச்சியை திருமணம் செய்து கொள்ளணும். அவன் தங்கப்பாண்டி அப்படிங்கிறவன் யாருன்னா, ஆறுமுகத்திடம் இருக்கக்கூடிய அந்த உப்பளத்தை வண்டியில் ஏற்றி கொண்டு பாலத்திற்கு அப்பால் உள்ள லாரிக்கு ஏற்றக்கூடியவன், ஒரு தரகர் அப்படின்னு தான் சொல்லணும். அவன் பொன்னாச்சியை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். ஆறுமுகத்திடமும் கேட்குறான். ஆறுமுகம் ராமசாமிக்கு தான் திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிறான். ஆனால் அதை அவனிடம் சொல்லாமல் மறைமுகமாக அவனிடமே பொன்னாச்சிக்கு திருமணம் செய்ய பணம் கேட்கிறான். பணம் வாங்கி திருமண ஏற்பாடுகள்லாம் செய்கிறான். செய்யும் பொழுது தங்கப்பாண்டி தனக்கு பொன்னாச்சியை திருமணம் செய்து வைக்கவில்லை அப்படிங்கிறதுக்காக அந்த தாலியை எடுத்துக்கொண்டு ஓடி விடுகிறார். அதன் பின்பு என்ன பண்ணுறாங்க, அங்கே மஞ்சக்கயிறில் திருமணம் செய்து கோயிலில் பொன்னாச்சிக்கும் ராமசாமிக்கும் திருமணம் நடக்கிறது. ராமசாமிக்கு திருமணம் நடக்கும் பொழுது அவளுடைய தாய் வரவில்லை. இருந்தாலும் கேட்கும்போது அவங்க தாய் ஒரு வசதி படைத்த குடும்பமாக ராமசாமி குடும்பம் இருக்குது. இந்த உப்பளத்தில் வேலை செய்கிற பொண்ணை திருமணம் செய்து கொள்ள தாய் ஒத்துக்கொள்ள மாட்டாள் அப்படிங்கிறதுக்காக ராமசாமி என்ன பண்ணுறான், பொன்னாச்சியை திருமணம் செய்து கொண்டு வீட்டிற்கு செல்கிறார்கள். வீட்டிற்கு சென்ற பின்பு அவள் தாய் அவளை ஏற்றுக்கொள்கிறாள். இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னா, மருதாம்பாள் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய உப்பளத்துக்கு செல்கிறாள். உப்பளத்துக்கு செல்லும் பொழுது அந்த உப்பு அரைக்கிற மிஷினில் அவளுடைய தலை அடிபட்டு இறந்து விடுகிறாள். இந்த செய்தி அறிந்து பொன்னாச்சி அலறி அடித்து ஓடிக்கொண்டு பார்க்கிறாள். தனக்கு ஒரு தாயாக இருந்தவளுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதே என்று வருத்தமடைந்து அதன் பின்பு மிக்க வருத்தத்துடன் இருக்கிறாள். அப்பொழுது அவளுடைய தகப்பனும் அன்றே இறந்து விடுகிறார். இறந்தவுடன் பொன்னாச்சிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது அவள் அந்த மருதாம்பாளினுடைய 3 குழந்தைகளையும் தன் தமையன் பச்சையன் அனைவரையும் பார்த்து கொள்ளும் ஒரு பொறுப்பு ஏற்படுகிறது. மிக்க வறுமையில் இருந்தாலும் அவர்களையும் தனக்கு ஒரு குழந்தையாக வளர்க்கிறாள் பொன்னாச்சி. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது உப்பளத்தில் எதிர்த்து போராடினால்தான் நமக்கு உரிய பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் 1 2 போராடுகிறார்கள். போராடும் பொழுது அங்கே என்ன நிகழ்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த உப்பளத்தில்
இவர்களை விட்டுட்டு வேறு ஒரு தொழிலாளிகளை கொண்டுட்டு வராங்க. அப்போ கொண்டுட்டு வரும்போது அங்கே என்ன நிகழ்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த ஆட்சி இருக்காங்கல்ல, அந்த ஆட்சி என்ன பண்ணுறாங்க, அவர்களை எதிர்த்து போரிட செல்வதாக இந்த கதையை முடிக்கிறாங்க. அதாவது என்னன்னு சொன்னால், பெண்ணாக பொறுமையாக இருக்கிறாள் ஆட்சி. அங்கே நிகழக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் என்ன சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூமி தாய் பொறுத்து இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. அது ஒரு பூகம்பமாக வெடிக்கும் பொழுது எவ்வித ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு. அதுக்குள்ள பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்சி அந்த உப்பளத்திற்கு சென்று இவர்களுக்குரிய அந்த அனைத்து உதவிகளையும் பெற்று தந்ததாக இந்த கதையை முடிக்கிறாங்க. இதில் என்னன்னா, பெண்கள் முயன்றால் எதையும் சாதிக்க முடியும், பெண்களால் முடியாதது எதுவும் இல்லை. எவ்வளவு துன்ப நிலை ஏற்பட்டாலும் அந்த இடத்தில் பெண்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவராக, அந்த பச்சை கிளிக்கு பிரசவம் நடக்கும் பொழுது அங்கு வேலை செய்யக்கூடிய பெண்கள் எல்லோரும் சென்று அவளுக்கு பிரசவம் பார்க்கிறார்கள். அந்த இடத்தில் ஒரு ஆடவனாக ராமசாமி அவன் என்ன செய்ய முடியுமோ அதனை செய்கிறான். பொன்னாச்சிக்கு அந்த கூலி அங்கே வேலை செய்பவர்களால் துன்பம் ஏற்படும் பொழுது அவளை காக்கக்கூடியவனாக ராமசாமி இருக்கிறான். பொன்னாச்சியை திருமணம் செய்து கொண்டு ராமசாமி அவனுடைய குடும்பத்தை காக்கக்கூடியவனாகவும் தன்னுடன் வேலை செய்பவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க போராடக்கூடியவனாகவும் இருக்கிறான். மாமன் ஆறுமுகம் அவனுடைய மனைவி அந்த தனது தங்கை செவந்தியினுடைய குழந்தையை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். கண்ணு தெரியாமல் இருக்கும் கருப்புசாமிக்கு மருதாம்பாள் ஒரு துணையாக அவளுடைய குழந்தையும் அந்த கருப்புசாமியின் குழந்தைகளையும் தன் குழந்தையாக பேணி காக்கிறார்கள். இப்படி ஒரு மனித உறவுகள் நிலைத்து இருக்கக்கூடியதாகவும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து வாழக்கூடியதாகவும் இந்த கரிப்பு மணிகள் அப்படின்னாலே உவப்பு நீர், கண்ணிலிருந்து அவர்கள் கண்ணிலிருந்து வரக்கூடிய நீர் அப்படியே உவர்ப்பு, கண்ணிலிருந்து வரக்கூடிய நீர் உவர்ப்பு தன்மையுடன் தான் இருக்கும். ஆனால் அவர்கள் அந்த உப்பளத்திலேயே வாழ்கிறார்கள். அப்படிங்கும்போது அவர்களிடமும் ஒரு மகிழ்ச்சி இருந்தது, அவர்களுக்குள்ளும் ஒரு மனித நேயம் இருந்தது. அப்படிங்கிறது தான் இந்த ராஜம் கிருஷ்ணன் எழுதியிருக்கக்கூடிய கருப்பு மணிகள் கதை மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இந்நிகழ்ச்சியை இனிதே ஒருங்கிணைத்த உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் இயக்குனர் முனைவர் சி. அஜிதா அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை முழுவதுமாக கண்டுகளித்த எங்கள் அனைத்து பயனர்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய தொகுப்பாளினி அமிழ்தினிக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலைவாணி பன்னீர்செல்வம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.